ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சாரி, எண்ணெய் காயிறது. நான் வந்து புளி இஞ்சி செய்ய போகிறேன். அப்போ ஸ்டார்டட் மை ஒர்க். ஓகே, சரி. அப்போ இது இஞ்சி இருக்குது, பச்சை மிளகா இருக்குது, புளி தண்ணி பிழிஞ்சிருக்கேன், காயம் இருக்குது. அண்ட் த ஃபயர் இஸ் கோயிங் அப். ஓகே, எண்ணெய் போட்டாச்சு. நான் தேங்காய் எண்ணெய் ஒரு ஒரு அரை கரண்டியோളം தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து கடுகு தாளிக்கிறோம். கடுகு தாளிச்சிட்டு ஒன்றா செய்யலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். கடுகு போட்டுக்கலாம். ஓகே, கடுகு போட்டாச்சு. நெக்ஸ்ட் திங், curry leaf washed well. ஓகே, நெக்ஸ்ட் திங், காயம். சின்ன கொஞ்சம் காயம் பொரித்து அதுக்கப்புறம் புளி பிழியும்போது அது ஒரு வேறு எஃபெக்ட் கிடைக்கும். இந்த காயம் வந்து பொரியணும் ஃபஸ்ட்டு. நான் அதுக்குள்ளே இஞ்சியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ இஞ்சி இருக்குது, பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே நம்ம இன்றைக்கி புளி இஞ்சி செய்ய போகிறோம். ஏன்னா கொஞ்சம் டைம் இருக்கும்போதே நம்ம ஏதாவது ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா டக்குன்னு ஏதாவது டிஷ் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற சமயத்தில் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே ப்ரீவியஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் எல்லாம் ஏர்லியராக. ஓகே, அப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நமக்கு எண்ணெய் கொஞ்சம் அரை கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்டாச்சு. அதில் கடுகு நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். இனி வந்து கொஞ்சம் வெந்தயம். இன் மலையாளம் உலுவான்னு சொல்லுவா, ஃபெனுக்ரீக். ஓகே, இது வந்துட்டு ஃபெனுக்ரீக், மேத்தி சீட்ஸ்னு ஹிந்தியில் சொல்லுவா. ஸோ ஐ புட்டிங் சம் மேத்தி சீட்ஸ். ஓகே, அடுத்தது கடலைப்பருப்பு. இதுக்கு பேர் லெண்டில்ஸ்ன்னு சொல்லுவா, செனா தால்னு சொல்லுவா ஹிந்தியில். அண்ட் இங்கிலீஷில் லெண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, புரோக்கன் செனா, அது சிக் பீஸ், அது சிக் பீஸோட புரோக்கன் டால்னு சொல்லலாம். ஓகே, அப்புறம் நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் என்ன சொல்கிறது, தாளிப்பு, தடுக்கான்னு ஹிந்தியில் சொல்லுவா. ஓகே, நம்ம தடுக்கா பண்ண போகிறோம். இப்போ நான் அதுக்கு 3 வற்றல் மிளகா சின்னதாக போட்டுட்டேன். இது ஏகதேசம் இந்த ப்ரொசீஜர் எல்லாமே புளியோதரை, புளி மிளகா, இஞ்சிக்கறி, புளி இஞ்சி, புளி சாதம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இது உப்புமாவுக்கும் ஏகதேசம் இதே மாதிரி வரும். சில பேர் வந்து மோரில் உப்புமா பண்ணுவாங்க. அதுக்கும் இந்த வெந்தயம், கடலைப்பருப்பு, கடுகு தாளித்து கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வற்றல் மிளகா, இந்த ரெட் சில்லிஸ் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு கடலைப்பருப்பு போட்டு வெந்தயம் போட்டுட்டு அதில் மோர் விட்டு அதில் வந்து உப்புமா பண்ணுவாங்க. அது மாதிரி அவல் வந்து நனைச்சி வச்சுட்டு மோரில் பிழிஞ்சு வைப்பாங்க. பிழிஞ்சு வச்சுட்டு அதை போடுவாங்க. சும்மா அவங்களுக்கு அந்த ஃபுட்டோட அந்த இது எப்படி தெரியும், ஃபர்மெண்டேஷன் ஃபுட் இஸ் குட் ஃபார் கட்டுன்னு தெரிஞ்சிருக்கோ என்னவோ. அவங்க நைஸாக குக் பண்ணுறதுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நமக்கு தான் அது தெரியல. காரணம் என்ன இருந்தாலும் உத்தேசம், அதோட பர்பஸ் இஸ் குட் அப்படிங்கிறதுனால வித்தவுட் ஆஸ்கிங் எனி கொஸ்டின்ஸ் வி ஆர் ஃபாலோயிங் டில் த டேட். இப்போ சயின்டிஃபிக்கலி அந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு சவுத் இந்தியன் குக்கிங் இஸ் த பெஸ்ட் குக்கிங்னு சொல்கிறாங்க. ஸோ we are away from diseases with some extent due to this homemade foods இல்லையா, சவுத் இந்தியன் ஹோம்மேட் ஃபுட்ஸு. இப்போ இதில் ஒவ்வொன்றத்துலேயும் என்னென்னலாம் சக்தி இருக்குதுன்னு சொல்லி நம்ம தெரியவே வேண்டாம். ஆஸ் பர் தேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் we are following. அப்போ நம்ம இஞ்சி கறிக்கு இங்கே நான் வந்து ஜிஞ்சர் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய செய்யணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கிட்டு இது நான் கொஞ்சமாக தான் தொட்டுக்க போகிறோம். அதனால் இது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் புதுசு செஞ்சுக்கலாம். அதுதான் என்னுடைய இது அபிப்பிராயம். நிறைய செஞ்சோன்னா நிறைய பேர் இருந்தாங்கன்னா நிறைய செய்யலாம். ஓகே, அப்போ இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஒரு பெரிய ஹேண்டில் இருக்கிறதா பார்த்து. இப்போ இதில் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா, நான் என்னென்னலாம் பேனில் போட்டிருக்கேன். இப்போது வந்து காம்படிஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நம்ம யூஸ் பண்ணுற பேன் வந்து நான்ஸ்டிக் வேணும், புதுசாக வருது, கண்ணாடியில் வருது. இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் வாங்கிட்டே இருந்தோன்னா நம்ம அடுப்படியில் இடமே இருக்காது.
அதனால் நம்ம என்ன கையில் வச்சுருக்கோமோ, அதாவது நம்மளுடைய பயோ மெமரின்னு சொல்லுவாள், நமக்கு என்ன நம்மளோட வீட்டில் சொல்லி கொடுத்தாங்களோ அதை செஞ்சால் போதும். புதுசு புதுசாக நிறைய வாங்கிட்டு இருந்தா மினிமலிசம்ங்கிறது போயிட்டு நமக்கு அதுவே பெரிய டென்ஷன் ஆகிடும். புதியது வாங்கலைன்னா நமக்கு பேக்கில் ஆகிடுவோமோன்ட்டு. ஓகே, புளி பிழியறதுக்கு கை இருக்குது, அதுக்கு மெஷின் இதுக்கு. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். வித்து கம்மியான பாத்திரங்கள் உபயோகிக்கும்போது நமக்கு வீட்டில் டென்ஷன் கம்மியாக இருக்கும். அது எங்கே அரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னே கிச்சனை பெருசாக பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் தப்புன்னு சொல்லலை. இஃப் யூ ஸ்டார்டட் வித் தட் திங் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப நல்லது தான். வித் ஆல் த நியூ ஃபெசிலிட்டி, மைக்ரோவேவ் அவன் அப்படி இப்படி நல்லா ஸ்டார்ட் பண்ணுறது. நாமெல்லாம் வி ஆர் நாட் யூஸ் டு மைக்ரோவேவ் அவன்லாம். அதெல்லாம் வந்துச்சுன்னா கூட நமக்கு அதெல்லாம் மறுபடியும் படிக்க வேண்டியதாக இருக்கும், எப்படி ஹவு டு ஆப்ரேட் மைக்ரோவேவ் அவன் அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாமே, சிம்பிளியாக நம்ம மினிமலிசமாக போனோம்னா அதிகமாக டஞ்சன் இருக்காது. கிச்சனில் பார்த்தீங்கன்னா கம்மியான யுட்டென்சில்ஸ், கொஞ்சம் பாத்திரங்கள், அதையே திருப்பி திருப்பி வெசல்ஸ் வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிப்போம். அது மாதிரி சட்டிங்கிறது சில பாத்திரங்கள் நமக்கு நல்ல பழக்கமாயிடும். நம்ம ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஃபுட் வேல்யூஸ் அதுக்கு வந்துடும். எப்படி அம்மியில் அரைச்சி அம்மிக்கு நல்ல ஒரு வெறும் கல் தான் இருந்தாலும் அந்த அம்மிக்கு ஒரு மருந்தோட பிஹேவியர் வந்துடும். நம்ம ஒரு மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட் பண்ணும்போது எப்படி அவங்க நம்மளோட லெவலுக்கு வந்துடுவாங்களோ அதே மாதிரி நம்ம உபயோகிக்கிற பாத்திரங்கள் நம்மளோட பிஹேவியருக்கு தகுந்த மாதிரி வந்துடும். ஒன்லி திங் யூ ஹாவ் டு குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே சின்னதோ பெருசோ நம்ம குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. இதில் நான் இவ்வளோ புளி தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்குன்னு கூட சொல்ல முடியாது, கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் புளி. இது நான் கரைச்சி விட்டாச்சு. நிறைய எந்திரங்கள், அது இடிக்கிறதுக்கா மிளகா உடிக்கிறதுக்கா, ஏன் இடிகல் இருக்குது, இடிகல்லில் இடித்து போட்டுக்கிறதுக்கு தான் அவ்வளோதான். அதுக்கு ஒரு பெப்பர் இது பண்ணுறதுக்கு பொடிக்கிறதுக்கு ஒரு மிஷினு, அதுக்கு ஒரு காஃபி மிஷினு, அல்ல ஜூஸ் பண்ணுறதுக்குன்னு மிஷினு. இப்படிதான் சொல்கிறாங்களே, பழத்தை அப்படியே சாப்பிடுங்க அதான் பெனிஃபிட்டுன்னு. பின்ன மிஷினில் போட்டு ஜூஸு பிழிஞ்சு அதோட ஃபைபர்லாம் தூக்கி தோட்டத்தில் கலைஞ்சி தேவையில்லாத விஷயம் இல்லையா? நம்மளெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போயிடுவாங்க. கொஞ்சம் அப்படி கையும் காலும் செத்த மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்ச நாளில் அதை வாங்கி இதை வாங்குன்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் தலையில் கட்டிடுவாங்க. எல்லாமே ஈஸின்னு சொல்கிறாங்க இல்லையா? நான் நிறைய பொருள் அந்த மாதிரி வாங்கிட்டு எனக்கு யூஸ் பண்ண தெரியாமல் தூக்கி போட்டுட்டேன். ஓகே, அதனால் நமக்கு தெரிஞ்சது ஓப்பனாக இப்போ கடாயில் ஒரு கரண்டியை வச்சுட்டு செய்ய வேண்டிய வேலைகளை என்னென்னமோ மைக்ரோவேவ் அவனுக்குள்ளே வைக்கணுமா, டெம்பரேச்சர் செட் பண்ணணுமா, நான் உங்களை குற்றப்படுத்தலை. பட் இதுதான் நல்லதுன்னு சொல்கிறேன். கேஸே எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் புதிய கண்டுபிடிப்பு தான், நியூ டிஸ்கவரி மாதிரி தான். அதுவே கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் போகணும். ஒன்லி திங் நம்ம கூட இருந்து சமையல் பண்ணணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம கூட இருந்து குக் பண்ணணுங்கிறது தான் முறை. அது மேலே கண்ணாடி பாத்திரம், அதுக்கு புதிய கண்டுபிடிப்புகள்லாம் வர மிஷின்ஸ் எல்லாம் தேவையில்லை. டர்மரிக் பவுடர் நான் போட்டேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் போட்டேன். நெக்ஸ்ட்டு நான் போட போகிறது உப்பு, கல் உப்பு. நம்ம எவ்வளோ தான் நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு போய் இழுத்துக்கிட்டே போனாலும் சில நியூட்ரிஷனிஸ்ட்டு சொல்கிறது இப்போவும் பழைய காலத்துக்கு நம்மளை இழுத்துட்டு தான் போகிறாங்க. ஏன்னா இதுதான் ஸ்டாண்டர்ட். இது கல்லுப்பு ஸ்டாண்டர்டான விஷயந்தான், என்றைக்குமா பெர்மனெண்ட்டு. அதை வச்சு தான் டெரிவேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் மார்க்கெட்டை அவங்க இன்கம் செய்கிறதுக்கு வேண்டி இது மாதிரிலாம் புதுசாக கண்டுபிடிப்பாங்க. நம்மளோட கல்ச்சர் என்னவோ அது நம்ம ஃபாலோ பண்ணால் போகிறோம். கல்ச்சட்டி அதெல்லாம் பேக்வேர்டு, சில பேர் பேக்வேர்டு போகிறாங்க. கல்ச்சட்டி யூஸ் பண்ணுவாங்க. புளி இந்த மாதிரி புளி ஐட்டம்ஸ்லாம் செய்கிறதுக்கு, ஊறுகாய் போடுறதுக்கெல்லாம் பரணி அப்படிங்கிற ஒரு ஏற்பாடெல்லாம் மாறி இப்போ வேறு கிளாஸ் ஜாரு அப்படி இப்படின்னலாம் நிறைய வந்துருச்சு. அழகழகாக ஜார் வந்துருச்சு. நமக்கு ஆசை, நம்மளோட ஆசை தானே, மனுஷனுக்கு இப்படியே ஆசையை காட்டுவாங்க. அவன்கிட்ட அதெல்லாம் தேவையில்லை. டேவில்ஸ் ஒர்க் ஷாப் அதெல்லாம். சீனி அடுத்தது இந்த புளி கொதிக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, மிளகாய் ஆக்சுவலி எண்ணெயில் ஃப்ரை பண்ணலை, ஜஸ்ட் அப்படியே வேக விட போகிறேன். ஏன்னா ஃப்ரை பண்ணினா அந்த ரூமே அப்படியே மிளகாத்தெல்லாம் ஆகிடும். ஸோ இதை அப்படியே நான் வேக விட போகிறேன். பச்சை மிளகாய் இஞ்சியை வேக விட போகிறேன். நம்ம உப்பு மாவுக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இஞ்சி
இஞ்சி வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுன்னு மாத்திரம் இல்லை, தலையில் மைக்ரைன் ப்ராப்ளம் எல்லாம் வருது, இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வருது, ஜலதோஷம் வருது, இதெல்லாம் வந்து டிஸார்டர்ஸ் நம்ம ஏசியில் இருக்கிறதுனாலையோ இல்லை டஸ்ட் அலர்ஜினாலேயோ இல்லை இம்யூனிட்டி குறைஞ்சி போகிறதுனாலையோ வர அசுகங்கள் தான் இது எல்லாமே. ஆக்சுவலி அதுக்கு எல்லாமே வந்து டைஜஷன் ப்ராப்ளத்துக்கும் சரி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கும் சரி இஞ்சி சாப்பிடுவாங்க அந்த காலத்தில் இருக்கவங்க. அதனால தான் ஒன் ஆஃப் த சத்தியில் ஒரு ஐட்டமாக நம்ம இஞ்சி கறி, புளி இஞ்சி எல்லாம் விளம்புவாங்க. ஸோ அதோடைய யூஸ் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து வி ஆர் ஆடிங் கறி லீவ்ஸ், நிறைய கறி லீவ்ஸ். இது வந்துட்டு நிறைய அயன், மெக்னீஷியம், சிங்கு, அயோடின்னு எல்லாம் இருக்குது இந்த கறி லீஃபில். இது வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா என்ன ஆகும், தைராய்டுக்கு நல்லது, கண் சைட்டுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, ஹேருக்கு நல்லது, வயிற்றில் இருக்கிற எல்லா ஆசிடிக் ப்ராப்ளத்துக்கு எல்லாமே இது நல்லது. அது மாதிரி வெந்தயம் வெரி கூலிங் ஐட்டம் ஆகும். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேர்த்துருவோம். வத்தல் மிளகா, கடுகு, சீரகம், உளுந்து பருப்பு, அது கூட வெந்தயம் எல்லாம் அப்படியே கரெக்டாக அந்த செயின் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். இதெல்லாம் யூசஸ்ன்னு பார்த்தா இண்டிவிஜுவலாக பார்த்தா ஹிஸ்ட்ரியே எழுதலாம். அதனால் அதெல்லாம் போக வேண்டாம். நம்ம கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம். இது வந்து ஃபார் டேஸ்ட்டு. இது லாஸ்ட்டு சேர்த்தா போகிறோம். நல்ல இன்க்ரீடியன்ட்ஸு கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் காரம் இருக்கணும் அப்படின்னு. பச்சை மிளகா 5 பச்சை மிளகா நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்க போகுது. பச்சை மிளகாங்கிறது அதுலேயும் ஒரு பிபி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இருக்குது. இன்சுலினை வந்து அதிகமாக சுரக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிற ஆர்கன்ஸு சின்ன வயசுலேருந்தே ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கு. நம்ம வந்து நிறைய கண்ட்ரோல் இல்லாமல் ஸ்வீட் சாப்பிடும்போதும் அந்த இன்சுலின் நிறைய இதாகி வந்து செக்ரிகேட் ஆகிட்டு ஒரு எக்ஸ்டெண்ட்டில் அதுக்கப்புறம் இன்சுலின் வராத அளவுக்கு அந்த ஸ்டாக்கு தீர்ந்து போயிடும் அப்படின்ற மாதிரி வந்துடும். அது மாதிரி ஒரு பிரச்சனைலாம் வரும்போது இந்த பச்சை மிளகா அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மாதிரி சில்லி பவுடர்னாலும் சரி, ஸ்பைஸ் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. அது இந்த பச்சை மிளகாய் காய வச்சா தானே வரமிளகாங்கிறது. வரமிளகா வந்து இந்த காது வலியெல்லாம் வரும்போது கொஞ்சம் எண்ணெயெல்லாம் சூடாக்கி விடுவாங்க. ஏன் வேறு எதுலையாவது விடாதல்ல, ஏன் வரமிளகாவில் விடுறாங்க? ஸோ மெடிசன் இன் தேட், அதில் ஒரு மெடிசின் இருக்குது. அதனால தான் நம்ம வத்தல் மிளகா கிள்ளி தாளிச்சிருக்கோம். அது மாதிரி கருவேப்பிலை போட்டுக்கோ. கடலைப்பருப்பு ஃபுல் ஆஃப் ஃபைபர். நம்ம லெண்டில்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டால் ஃபைபர் உண்டு. பழத்தில் ஃபைபர் உண்டு. வாழைப்பழம், எல்லா வாழைப்பழத்துலேயுமே ஃபைபர் உண்டு. நம்ம அதில் கடலைப்பருப்பு, அதனால தான் சுண்டல்லாம் கோவிலில் பிரசாதமாக கொடுக்குறாங்க. நம்ம இதில் இப்போ இஞ்சி இதில் வெந்துக்கிட்டே இருக்க. ஏன்னா நான் வந்து நிறைய இதில் பார்த்தேன், அமேசான் சொல்லிட்டு பார்த்தா நிறைய கிச்சன் ஆக்சசரிஸ்ன்னு போட்டிருக்கா. கண்ணா பின்னான்னு இருக்குது. அது இருக்குது, இது இருக்குது, ஹோல்டர், அதெல்லாம் வைக்கிறதுக்கே ஒரு இடம் இருக்காது. மணி பர்ஸுக்குள்ளே 5 மணி பர்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு மணி பர்ஸ் தான் நமக்கு தேவை. ஆனால் 5 பர்ஸ் கொடுத்தா அது குள்ளற வச்சு அது வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர், அது வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசர், இப்படியே சொல்லுவாங்களே. எலியை விரட்ட பூனையை வளர்த்தேன், பூனையை வளர்க்க பால் வேணும்னு சொல்லி பசுவை வளர்த்தேன், பசுவை மேய்க்கிறதுக்கு புல்லை கொடுத்தேன், புல்லுக்காக புல் ஒரு நிலத்தை வாங்கி போட்டேன், நிலத்தில் புல்லை போட்டேன், அதை பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணேன். மாட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள், புல் வளர்க்குறதுக்கு ஒரு ஆள், பூனையை வளர்க்குறதுக்கு ஒரு ஆள், எலியை விரட்டுறதுக்கு ஒரு அப்படின்னு சொல்லி ஒரு எலிக்கு ஆரம்பித்த அந்த ப்ராசஸ் எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, ஒரு ஆள் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை வந்து அதுக்கப்புறம் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு அந்த மாதிரி பிரச்சனை ஆகி அங்கே டோட்டல் எல்லாமே பஸ்ட் அவுட் ஆகி வீடு வாசல் எல்லாம் சித்திரவதைப்பட்டு அவன் அவசானம் ஒன்றுமே வேண்டான்னா சொல்லி வீட்டை விட்டுட்டு ஓடிட்டான். அதான் எலி பையனே இல்லைன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு கோவம் வந்து வீட்டே கொளுத்திட்டு போயிட்டானா. அந்த அளவுக்கு நம்ம என்னத்துக்காக சொல்லணும்னா, மினிமலிசம் அப்படிங்கிறது இட்ஸ் அ வண்டர்ஃபுல் வேர்ட். நம்ம இருக்கிற சாமான யூட்டன்சில் இப்போ நம்ம யாத்திரைக்கெல்லாம் போகிறோம், கம்மியாக தான் சாமான் எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் நம்ம இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம், ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி அன்னன்னைக்கு யூஸ் பண்ணுற சாமானை அப்படியே யூஸ் அண்ட் த்ரோ ஆனால் கூட கொஞ்சம் கூட நல்லது, வீடு வந்து அடையாது. ஏன்னா வருஷங்களாக நம்ம வீட்டில் வந்து சாமான் சேர்த்து எல்லாமே நம்ம யூஸ் பண்ண சாமானாக இருக்கும். புதுசாக இன்வென்ஷன்ஸ் வரும். ஒன்று ஸ்பாயில் ஆனால் அதை த்ரோ அவுட் பண்ணிவிட்டு அதை அந்த பக்கம் டிமாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கினா பிரச்சனை இல்லை. ஆசைக்காக இப்போ நம்ம ஒரு கப்பு ஒரு ஆசைக்காக வாங்குகிறோம். இது வந்து காஃபி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 1 or 2 cups இஸ் இனஃப். கூடுதலாக கிளாஸ் நிறையா வாங்கி எடுக்கிறது, சில்வர் பாத்திரம் ஒரு பக்கம், பித்தளை ஒரு பாத்திரம் ஒரு பக்கம், தாமிரை பாத்திரம் ஒரு பக்கம் அப்படின்னு நிறைய வாங்கினோன்னா வீட்டில் அதை அடுக்கிறதுக்கும் தேய்க்கிறதுக்கு பின்ன அப்படியே அழுக்கு படிஞ்சு ஸ்டெயின் ஆகி அதுக்கப்புறம் புளி போட்டு தேய்க்கணும், அதுக்கு ஒரு தேய்க்கிறதுக்குள்ள சாமான் வாங்கணும். ஸோ எல்லாமே கன்ஃபியூஷன்ஸ் ஆகும். நம்ம இருக்கிற வேலைகளை கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக்கிக்கிற வேலை, அதனால தேவையில்லை.
அதனால நான் சொல்கிறேன், ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் ஏதாவது படிக்கலாம், ஏதாவது டான்ஸ் படிக்கலாம், இல்லை எக்ஸசைஸ் பண்ணலாம். நம்ம மென்டல் டார்ச்சரை நம்மளே ஜாஸ்தி பண்ணிக்க வேண்டாம். ஓகே, இப்போ இது இப்போ வெந்துட்டுருக்கு. இந்த புளி இஞ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தயிர் சாதத்துக்கு, தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம். ஏன்னா அதில் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் ஜாகரி சேர்ப்போம். புளிங்கிறது நம்ம உடம்புல வெள்ளத்தோட ஷார்ட்டேஜ் வரும்போது, வெள்ளம் மலையாளத்தில் சொல்கிறேன், அதாவது நம்ம உடம்புல தண்ணியோட ஷார்ட்டேஜ் வரும்போது இந்த புளி சாப்பிட்டோம்னு சொன்னால் அந்த ஷார்ட்டேஜை பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, அப்போ பிளட்டு கூட வந்து ரொம்ப கட்டியாக இருக்குது, தண்ணி இல்லை அப்படிங்கும்போது இது தின்னாக்கி கொடுக்கும். புளி சாப்பிடும்போது ரத்தத்தை கட்டி குறைச்சி தின்னாக்கி ஃப்ளோவை அதிகப்படுத்தும். ஏன்னா ஒரு இப்படி போகிறப்போ ஒரு தண்ணியில் ஓடையில் தண்ணி போகுது, அதுக்கடையில் நம்ம வெஜிடபிள்ஸு மிளகாத்தல் இதெல்லாம் போட்டு அப்படி தடைஞ்சிருச்சுன்னா அந்த தண்ணி அங்கேயே கெட்டி கிடந்து ஓவர்ஃப்ளோயை வெளியில் போக பார்க்கும். அதே மாதிரி தான் நம்ம பிளட் வெசல்ஸில் குப்பையை வாரி போட்டால் எப்படி பிளட் வெசல்ஸ் அடைஞ்சு போயிடுமோ அது மாதிரி அடைஞ்சு போயிடுமா. அதனால் பிளட்டை நல்லா ஃப்ளோ ப்ரெஷர் கூட்டுறதுக்காக என்ன பண்ணுறது, இந்த புளி ஹெல்ப் பண்ணுது. ஸோ வாட்டர் கண்டென்ட்டு பேலன்ஸ் ஆகுது. மஞ்சள் தூள் ஆஸ் யூஷுவல் அங்கே ஃபாரின்லலாம் இப்போ டேப்லெட் ரூபத்தில் கொடுக்குறாங்க. நம்ம டெய்லியுமே ஃபுட்டில் 5 கிராம் வச்சு இப்படி சேர்த்துட்டே வரும்போது அது நமக்கு இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன்ஸ் இதுக்கு எல்லாமே க்யூர் பண்ணும். அதில் அடல்ட்ரேஷன் அதெல்லாம் பார்த்துக்காதீங்க. நமக்கு தெரியுதா, முடிஞ்சதுன்னா பச்சை மஞ்சளை வாங்கி நீங்களே குக் பண்ணி நீங்களே காய வச்சு நீங்களே மிஷினில் கொடுத்து பொடிச்சு மஞ்சள் பொடி யூஸ் பண்ணுங்கள். அதர் பிரான்ச் ஓப்பன் பண்ண வேண்டாம், எல்லாம் கலப்படம் தானே, அப்படித்தானே இப்படித்தானே. ஸோ ஃபர்தர் வந்து நம்ம சிந்திக்கவே கூடாது. அந்த பிரான்ச்சை ஓப்பன் பண்ணால் அது போயிட்டே இருக்கும். இது காயப்பொடி நான் போட்டிருக்கேன். காயம் நம்ம ஆல்ரெடி பொரித்து அதில் சேர்த்துருக்கோம், அது போகிறோம். இது இப்போ கொதித்து ஒரு மாதிரி லைட்டாக அந்த இந்த இஞ்சி எல்லாம் வெந்து அதில் எசன்ஸ் இப்படி கலக்கும். அதில் கலந்து அதை அப்புறமா அப்படி குவான்டிட்டி குறைஞ்சி வரும்போது நம்ம ஒரு ஜாகரி போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. என்னென்னலாம் சேர்த்தோம், கடுகு சேர்த்தாச்சு, கடலைப்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, பட்டல் மிளகா, பெருங்காயம், மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் போட்டாச்சு. இஞ்சி, பச்சை மிளகா வரைக்கும் போட்டாச்சு. இனி இப்போ இதை அடைச்சி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வேக விடுவோம். ஓகே, நம்ம வந்து பழைய காலம் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடிசை, சுற்றிலும் நிறைய இடம் இருக்கும். இந்த இடம் சும்மா இருக்கே சொல்லிட்டு ஒரு மாமரம், ஒரு தென்னை மரம், ஒரு வாழை மரம், பின்ன கொஞ்சம் கத்திரிக்காய் செடியெல்லாம் வளர்த்து. இன்றைக்கி பில்டிங் பெருசாகிடுச்சு, அது பெருக்கிறதுக்கும் துடைக்கிறதுக்குமே பெரிய கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளியில் தான் போவாங்க. பாத்ரூம் போகிறதுனாலும் வெளியில் தான், குளிக்கிறதுனாலும் வெளியில் ஒரு பாத்ரூம், அதை தண்ணி கூட அப்படியே தோட்டத்துக்கு போயிடும். இப்போது ட்ரைனேஜ் பிளாக்கு, அதை அங்கே கூப்பிடு இதை கூப்பிடுன்னு சொல்லிட்டு பிரச்சனை அதிகமாக இருக்குது. இதெல்லாமே என்னது, நம்மளோட டெவலப்மெண்ட்ஸ், நம்மளோட ஆசை ஜாஸ்தியாக போயிட்டே இருக்க பிரச்சனைகளும் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்டெண்டுக்கு மேலே நம்ம ரிவர்ஸ் அடிக்கிறதுக்கு பார்ப்போம். நான் பேசாமல் எங்கள் அம்மாவுக்கு சின்ன குழந்தையாகவே இருந்திருக்கலாம், அந்த காலத்திலே இருந்திருக்கலாம். அந்த காலத்தில் நேச்சுரலான நிறைய காய்கறிகள், கீரைகள், பயறு வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். நமக்கு எது தேவையோ அது மட்டும் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ அங்கே அப்போ சாப்பிட்ட ஸ்வீட்ஸில் கூட நமக்கு எந்த ஆபத்துமே இல்லை. இப்போ ஸ்வீட்ஸ் சாப்பிடும். ஏன்னா சின்ன வயசில் நமக்கு நிறைய நியூட்ரிஷன் தேவை வளர்கிறதுக்கு, க்ரோயிங் ஹார்மோன்ஸ். ஆனால் ஒரு when we reached to 40 இயர்ஸுக்கெல்லாம் நமக்கு எக்ஸசைஸு இல்லை. ஏன்னா வீட்டு வேலை செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யறதுங்கிற கன்ஃபியூஷனில் இருக்கிற இடம் தான் அந்த 40ங்கிற ஏஜ். அதனால் எக்ஸசைஸ் இருக்காது, ஒரு மாதிரி டல்லாகும், ஹார்மோன்ஸ் எல்லாமே ட்ரை அவுட் ஆகி போயிடும், நிறைய ஹார்மோன்ஸ் வந்து செயல் இல்லாமல் போயிடும். அதனால நமக்கு இம்யூன் பவர் குறையிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த டைமில் திருப்பியும் ஒன்று கூட சைல்டுஹுட்டில் நம்ம மாறணும். அதுக்கு அதிகமான வேலை பலுவை தலையில் தூக்கி வச்சுட்ருக்காங்க. ஃப்ரீயாக இருக்க பார்க்கணும். மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்போது நிறைய நம்ம ஆக்டிவிட்டிஸ் செய்யறதுக்காக பிளான் பண்ணணும். நம்ம திருப்பி கூட இந்த ரீடிசைன் பண்ணணும். நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து ரீடிசைன் பண்ணணும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நிறைய படிக்கிறதுக்கும் செய்யறதுக்கெல்லாம். எந்த வேலை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அதை மட்டும் செய்யுங்க. பிடிக்காத வேலையை தயவாக செய்யாதீங்க. ஏன்னா ஒரு இன்கம்காக பிடிக்காத வேலையை செய்கிறது கூட ஒரு விதத்தில் அடிமை தான், ஸ்லேவ் ஆக்டிவிட்டி தான். ஏன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக போக மற்றவங்க அது நமக்கு ஓவர்லோடு ஏற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காது, இருக்கிற வேலையை எல்லாருமா சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற நினைப்பு அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. நோ ப்ராப்ளம், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் நேரத்தை ப்ரிப்பேர் பண்ணி, மிளகா பொடியானாலும் சரி, ஒரு ஊறுகாய் போடலாம் இருந்தாலும் சரி, நாளைக்கு இட்லினா இன்றைக்கி மாவு அரைச்சி வச்சுக்கிறது, நாளைக்கு வெளியூர் போகிறதுனா இன்றைக்கே பேக் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறது, லக்கேஜ் ரெடி பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம வந்து நிறைய பிரெயினை ப்ரோக்ராமிங் பண்ணிக்கிட்டே இருக்க
நமக்கு நிறைய, அதாவது இப்போ 10% தான் என்கிட்ட அறிவு இருக்குது அப்படின்னா அதில் 1% தான் எனக்கு கொடுக்க முடியும். அதே எனக்கு 100% அறிவு இருக்குன்னா 10% அறிவு மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அதே எனக்கு 1000 மடங்கு இருக்குது அப்படின்னா எனக்கு 100% கொடுக்க முடியுது. அது மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக நாலேஜ் இருக்கோ, எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா வருதோ, அப்போது நமக்கு கொடுக்குற அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் சீக்கிரமாகவும் செய்ய முடியும். இப்போ நம்ம சமையல் பண்ணி 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 கற்றுக்கிட்டோம், கோலம் போட்டு 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 கற்றுக்கிட்டோம். துணி நினைக்கிறதுக்குலாம் டக்கு டக்கு டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம ரொம்ப பிராவீண்யம் சொல்லுவாங்க, ரொம்ப பண்டித், அதாவது வெரி என்ன சொல்கிறது, நல்ல இதாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். ஸோ நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நமக்கு டக்கு டக்கு டக்குன்னு யாருமே சொல்ல வேண்டியதில்லை, புஸ்தகத்தை பார்த்து வாசிக்க வேண்டியது இல்லை. தன்னைத்தானே இது போட அதை போடுன்னு எனக்கு எல்லாமே இந்த பிரெயின் சொல்லிடும். ஏன்னா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க ஜோலிகள் எப்போவுமே சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம அப்படி அடுப்படியில் நின்றுக்கிட்டே வேலை செய்யணும். ஒன்லி திங், நம்ம செய்கிற வேலைகளுக்கு மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஏன்ற ஒரு வருத்தம் எப்போவுமே எல்லா லேடிஸ்க்குமே இருக்கும். அது இடையில ஒரு ஃப்ளக்சுவேஷன், சைன் வேவ் மாதிரி. சில சமயத்தில் பயங்கர உற்சாகமாக இருப்பாங்க, சில சமயத்தில் டல் ஆகிடுவாங்க. நம்மளை யாருமே கண்டுக்கலை, அப்ரிஷியேட் பண்ணலை, நான் இவ்வளோ அழகாக சமர்த்தாக ஸ்மார்ட்டாக எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு. ஸ்மார்ட்டாக செய்யுங்க. அந்த ஃப்ரீ டைமில் நமக்கு என்ன வேணுமோ அதை படிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு நிறைய படிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கூட படிக்கலாம். அதே சமயம் எக்ஸசைஸு செய்யணும். கொஞ்சம் எல்லாம் ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் 5 மணிக்கெல்லாம் எழுந்திருந்து லைட்டாக கை காலெலாம் வலிக்குதுன்னா, இப்போ நான் அன்றைக்கி என்ன பண்ணேன்னா, கால் சரியான வலியாக இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், காலை நல்லா கொஞ்சம் நேரம் வெந்நீரில் வச்சு அதில் ஷாம்பூலாம் போட்டு காலை நல்லா தேய்ச்சி கழுகினேன். ப்ரஷ் எல்லாம் போட்டு நகத்தை எல்லாம் க்ளீன் செய்து நல்லா காலெல்லாம் சுத்தம் பண்ணும்போது எனக்கு அந்த கால் வலி கொஞ்சம் குறைஞ்சிது. அது காரணம் நரம்பு சுளுக்கி உள்ளே இருக்குது. அப்போ அதுக்கு ஒன்று ஆயில் நல்லா சூடு பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி அதை அழகாக நல்லா ஸ்க்ரப்பு போட்டு கழுகி கொஞ்சம் இதெல்லாம் மசாஜ் எல்லாம் பண்ணும்போது அந்த வலி போயிடும். அது மசாஜ் கூட ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டாக தெரியும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறோம், அது கூட்டத்தில் நடக்கவும் வேணும். அப்படின்னா சில சமயத்தில் போயிட்டு வரதுக்கு கூட 10 வேலை இங்கே வீட்டில் காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வெளியில் போக ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு வேலையை மாற்றி 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 வந்துகிட்டே இருக்கும். அதனால் வீட்டை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற வேலை இருக்கிறதுனால வெளியில் போக முடியாட்டி கூட இந்த மாதிரி மசாஜ் வில் ஹெல்ப் யூ டு இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த். நம்ம வந்து இந்த மாதிரி இஞ்சி மாதிரி ஃபுட்டு மெடிசன், அதாவது அறுசுவை உணவிலேயே உணவே மருந்து அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி, உணவே மருந்துன்னு சொன்னாங்க. பிரகிருதி, இயற்கை தான் தெய்வம்னு சொன்னாங்க அந்த காலத்தில். எதுக்காகனா மழையை நேசிக்கணும், மழை இல்லாத சமயத்தில் தண்ணியை சேமிக்கணும், வெயில் இருக்க சமயத்தில் பொருள்களை காய வச்சு சுத்தப்படுத்தி வச்சுக்கணும், வீட்டை சுத்தப்படுத்தி வச்சுக்கணும், ஒவ்வொரு திருவிழா வரும்போது வீட்டை எப்படி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும், அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கணும், பழைய குப்பையெல்லாம் தூக்கி வெளியில் போட்டுட்டு சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் அழகாக நம்ம அடுக்கி வச்சுக்கிட்டோம்னா ஒரு பட்டன்னு ஒரு ஜோலி செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு அந்த கோடவுன் எல்லாம் கிளியர் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக வேலை முடியும். நமக்கு அந்த அந்த ஃபாஸ்டராக செய்கிறதுக்குள்ளே ஸ்மார்ட்டராக மாறிடுவோம். ஹார்ட் ஒர்க்கெல்லாம் அங்கே ஸ்மார்ட் ஒர்க் ஆகிடும். மற்றவங்கள ப்ளேம் பண்ணாமல் நம்மளால் என்ன செய்ய முடியும் அதை மட்டும் சிந்திச்சா நமக்கு வி ஹாவ் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ். அதாவது நீங்கள் அதை வந்து ஒரு பாரமாக நினச்சா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்படியே நிற்கும். அதுக்கே நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற ஒரு ஆளாக மாறிட்டா எல்லாமே நீங்கள் டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எவ்வளோ லேடிஸு என்னென்னலாமோ செய்கிறாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கு இல்லையா. இப்போது உங்களுக்கும் யூடியூப்பில் க்ரியேட்டர் ஆகிட்டு இந்த மாதிரி உங்களுடைய இதெல்லாம் செய்யலாம். அதனால் நீங்கள் சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது எல்லாமே என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், ஓன் தாட்ஸு, என்னுடைய அனுபவங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னோடய பர்சனல் தாட்ஸு, ஃபீலிங்ஸு, நான் அனுபவித்த இதெல்லாம் கஷ்டங்கள், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் அந்த மாதிரிலாம் வர அளவுக்கு நம்ம விட வேண்டியதில்லை. இப்போ இதை ஆல்ரெடி கொஞ்சம் கட்டி ஆகிட்டே இருக்குது. இது இஞ்சியெல்லாம் நமக்கு நல்லா வெந்து சேர்ந்தாச்சு. இப்போ இதில் வந்து எல்லா சுவையும் 6 சுவை நமக்கு உணவு, அறுசுவை உணவு. இந்த இஞ்சி கறிங்கிறது 101 கறிக்கு சமம்னு சொல்லி ஒரு மகான் சொல்லியிருக்காரு. 101 கறிக்கு சமம்னு. அப்போ இந்த 101 கறியில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு இனிப்பு சுவையை கூட சேர்க்க போகிறோம். அதை லாஸ்ட்டு. ஓகே, நம்ம வெல்லம் இப்போ பவுடர் ஆகிடுச்சு. ஏன்னா வெல்லம் இத்தனோடு போடுறதுக்கு பதிலாக இது வந்து சர்க்கரையில் அவ்வளோவா இனிப்பு இல்லை. ஸோ கொஞ்சம் நான் போடுறேன், சர்க்கரை போடுறேன்.
இந்த புளி வந்து பச்சை வாசனை எல்லாம் மாறிடும். இவ்வளோ நேரமாக கொதிச்சதுனால புளி வந்து பச்சை வாசனை மாறிடுச்சு. இது ரொம்ப கட்டியாயிடுச்சு. நம்ம கொஞ்சம் கூட வெந்நீர் சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம தொட்டுக்கிறதுக்கு வேணும் இல்லையா. இது இவ்வளோ சீக்கிரமாக வற்றி போயிடுன்னு நான் நினைக்கல. கொஞ்சம் கூட தண்ணி வச்சு அந்த தண்ணி அதில் விட்டுக்கலாம். ஓகே, ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆயிலில் பொரிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம ஹோம்லியாக ஏதாவது அது மாதிரி கிரேவிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது சாப்பிட்றதுக்கு கொதி வருது, எனக்கு அதை அப்படி சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் வரும்போது லைட்டாக சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் அந்த நினைப்பு வரும்போது நம்ம வேறு ஏதாவது ஐட்டம்ஸை வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும். வயிறு ஃபுல்லாக சாப்பிடும்போது அந்த கெட்ட சாமான், அது மாதிரி பொரிச்சது வறுத்தது அதெல்லாம் பார்க்கும்போது யாராவது டிவியில் காமிச்சா கூட நமக்கு அந்த கிரேவிங்ஸ் வந்துடும். அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், உங்களோட வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நினப்பு உங்களை ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு தோணும். ஏன்னா வயிறு நிறைய சாப்பிட்டவங்களுக்கு வேறு ஏதாவது கொண்டு கொடுத்தா வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் கெட்ட ஃபுட்டை சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு நான் டைமுக்குள்ளார வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக பண்ணி சாப்பிட்றோம். இப்போ அவல் இருக்குது, தேங்காய் போட்டு வெல்லம் போட்டு நம்ம கிண்டி சாப்பிட்றலாம். இது மாதிரி பிஸ்கெட்டு சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா டக்குன்னு கொஞ்சம் சப்பாத்தி மாவை பருத்தி ஒரு பூரி போட்டு நம்ம கையில் கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் வெல்லம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இந்த பிஸ்கெட் சாப்பிட வேண்டாம். பிஸ்கெட்டில் நிறைய சுகர் இருக்குது. அப்போ நம்ம பூரி பண்ணும்போது நம்ம பார்த்து தான் பண்ணுவோம் இல்லையா, கெட்ட சாமான் நம்ம வீட்டில் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது பண்ணிக்கணும். இப்போ நம்ம சொல்கிறதுன்னா நிறைய நவதானியங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி வறுத்து மல்டிகிரெயின் கஞ்சி மாதிரி பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அதே சர்க்கரை போட்டு லட்டு பண்ணி வச்சுக்கலாம், அதை சாப்பிட்லாம். அப்புறம் இப்போ வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்னு இப்போ வராங்க, நிறைய சீட்ஸ் எல்லாம் விற்கிது இல்லையா, சன்ஃப்ளவரு, ஷியா சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, கேஷ்நட்டு, பதாம், பிஸ்தா, இது எல்லாமே ஒரு 50 கிராம் வச்சு வாங்கி நம்ம வறுத்து லைட்டாக இந்த சர்க்கரை பாவு காய்ச்சி அதில் போட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். அது மாதிரி தேங்காய், கொட்டை தேங்காய் இருக்கு இல்லையா, நல்லா விளைஞ்ச தேங்காய், கொட்டை தேங்காய், அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, எண்ணெய் காய்ச்சறதுக்கு தான் அது உதவுங்கிற மாதிரி உள்ள வரும்போது அது ஒரு ட்ரை ஃப்ரூட்டு தான். அப்போ அதையும் சின்னதாக பொடி பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதையும் இதில் போட்டு மாதிரி லட்டு மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு அந்த மாதிரி கிரேவிங்ஸ் வரும்போது பிஸா திங்கணும், அது மாதிரி தின்னணும். பிஸா திங்கணும் தோணுச்சா உங்களுக்கு சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்ருங்க, பிஸ்கெட் திங்கணும் தோணுச்சா ஒரு பூரி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க, வேறு ஏதாவது சாக்லேட் பண்ணி சாப்பிடணும்னு தோணுச்சா அப்போ நம்ம இந்த லட்டுவை பண்ணி சாப்பிட்டுக்கிறது. இது மாதிரி ஏதாவது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருந்து நம்ம வெயிட்டை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணினோன்னா தான் நம்மளால் நடக்க முடியும். நம்ம ஓவர் வெயிட்டு ஒபிசிட்டியெல்லாம் வந்துச்சுன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் ஃபுட் ஸ்டைலு கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஃபுட் ஸ்டைலுனால் நம்ம பழைய காலத்தில் அம்மா அப்பா சாப்பிட்டுட்டு இருந்த அந்த சாப்பாடு சாப்பிட்டதுனால எந்த ஆபத்தும் வராது. ஆனால் இப்போ நியூ ஸ்டைல் இன்ட்ரடியூஸ் ஆனதுனால அதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கோம். அந்த பழக்கத்தை திருப்பி மாற்றிட்டு அழிச்சிட்டு மறுபடியும் பழைய காலத்துக்கு போகணும், அவ்வளோதான். நீங்கள் வீட்டில் பண்ணுற மீன் குழம்பாக இருந்தாலும் சரி, புளி குழம்பாக இருந்தாலும் சரி, இல்லை குருமா ஆனாலும் சரி, ஒன்றும் தப்பில்லை. எல்லாமே ஒரு கறி பண்ணினா அவ்வளோத்தையுமே ஒரு ஆள் சாப்பிட்டு போகிறதில்ல. இப்போ இவ்வளோ கறி பண்ணினா எத்தனை பேர் சாப்பிடுவோம்? வீட்டில் இருக்க எல்லாருமே பல நாட்கள் சாப்பிட்லாம். இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் பண்ணினோன்னா இத்தினோடு போட்டோம்னா நம்ம புளி சாதத்துக்கு ரெடி பண்ணிடலாம். அப்போ அதுக்கு ஏதாவது கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, அது மாதிரி பச்சை வெஜிடபிள்ஸ், பச்சையாக சாப்பிட முடிஞ்ச வெஜிடபிள்ஸு பச்சையாக சாப்பிட்லாம். ரைத்தா பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு நல்லா கட்டி தயிரில் இது பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர் இல்லாமல் வீட்டிலே பண்ணிக்கிறாங்க இல்லையா, பாலை வந்து காய்ச்சி அதில் லெமன் பிழிஞ்சு அதை அப்படியே ப்ரெஸ்ஸரில் போட்டு பன்னீர் ப்ரெஸ்ஸுன்னே கிடைக்குது. இப்போ அதில் வச்சு அமுக்கி அந்த இதிலே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி கறி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டுக்கலாம், பூரி கிழங்கு பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சு வச்சா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்றோம். அப்போ வெஜிடபிள்ஸு, ரைத்தா, சலாடு, ஃப்ரூட்ஸு, ஜூஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது. ஜூஸுக்கு பதிலாக நம்ம பழங்களை கடித்து சாப்பிட தான் ட்ரை பண்ணணும். அப்படி வேறு வழி இல்லைன்னா ஜூஸு சுகர் போடாமல் சாப்பிட்டுக்கணும். அப்படி ரொம்ப சுகர் இப்போ இருக்குது ஆல்ரெடி அப்படிங்கும்போது நிறைய மாம்பழம், ஜாக் ஃப்ரூட்டு, பழாப்பழம், அது
அது மாதிரி நிறையா சுகர் ஆல்ரெடி இருக்கிற பழங்களை சாப்பிடாம கொஞ்சம் கம்மியாக சுகர் இருக்கப்பட்ட பழங்களை சாப்பிட்டுக்கலாம். ஆரஞ்சுங்கிறது சிட்ரிக் ஃப்ரூட்டு, ஒரு கொஞ்சமாக ஆரஞ்சை வந்து அந்த விதையை நீக்கிட்டு பிழிஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி சில காரியங்களை தண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். இதெல்லாம் கொஞ்சம் அசிடிக் ஆகக்கூடிய விஷயங்களுக்கும் தண்ணி சேர்த்து சாப்பிட்டுக்கணும். சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிச்சுக்கணும். சாப்பிட்றதுக்கு இடையில சும்மா கொஞ்சமாக தண்ணி குடிச்சுக்கணும் தவிர, ஏன்னா டைஜஷனை பாதிக்கும். டைஜஷனுக்கு வயிற்றில் வந்து ஆசிட் ஒன்று இருக்குது. அந்த ஆசிட் வந்து தண்ணி ஊற்றிடுச்சுன்னா அது நியூட்ரலைஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம டைஜஷனுக்கு ஆசிட் தேவை. அதனால தான் நம்ம சாப்பிடும்போது தண்ணி குடிக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த ஆசிட் வந்து பேஸாக மாறிடுச்சுன்னா அவங்களுக்கு டைஜஷன் ப்ராசஸ் ரொம்ப லேட்டாகும். அதனால சில பேருக்கு சாப்பாடு வயிறு பசி தாங்க முடியாது. நம்ம இவ்வளோ சோறு தான் சாப்பிடணும், பக்கத்தில் 2 சப்பாத்தி கூட வச்சுக்கணும், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் பண்ணிக்கணும், கொஞ்சம் மோர் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு கார்போஹைட்ரேட் கம்மியாகும். கொஞ்சம் பயறு ப்ரோட்டீன்ஸு, கொஞ்சம் என்ன சொல்கிறது சலாடு, கொஞ்சம் ஜூஸு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வயத்தை நிறைச்சிக்க பார்த்துக்கணும். அது மாதிரிலாம் பண்ணி கொஞ்சம் எக்ஸசைஸு, நல்ல ஸ்லீப்பு, நிறைய 7 மணி நேரம் 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். அதுக்கப்புறம் ஹைஜீனிக்காக டெய்லி துணி வாஷ் பண்ணி போட்டுக்கிறது, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, சாமி கும்பிட்றது. வெளியில் கோவிலில் போய் சாமி கும்பிட்றாங்களோ இல்லையோ, வீட்டில் இருக்கிற பூஜை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிட்டாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இஷ்டப்பட்டு செய்யுங்க, பிடிக்கலைன்னா செய்ய வேண்டாம். யாரும் கம்பல் பண்ணி செய்கிறதானா செய்யக்கூடாது. உங்களுக்காகவே உடம்புல சக்தி வந்துடுச்சுன்னா எந்த வேலையும் உங்களுக்கு வலுவாக தெரியாது. உங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்னா அந்த வேலை செய்யும்போது உங்களுக்கு கோபம் வரும். அதனால் வேலைக்காரி வைக்கிறதானா வேலைக்காரி வச்சுக்கோங்க. எப்படியோ வாழ்க்கை நல்லபடியாக வாழணும். வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. அது எப்படி வேணால் ரீடிசைன் பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கு நம்ம ப்ளேம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை. இப்போ என்னோடய வீட்டில் வந்து குழந்தைகள்லாம் ராத்திரி வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. கொஞ்ச நாள் நான் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் மட்டும் இப்படி கடந்து கஷ்டப்படுறேனே, மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லி. பட் அது வந்து இல்லையே, நாம் வேணும்னா செய்யலாம், வேண்டாம்னா நம்ம குடும்பம் நல்லா ஃபினான்ஷியலி நல்லா இருக்கணும், நல்ல தெய்வீகமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் செய்யணும். நமக்கு தோணுற தாட்ஸை நம்மளோட வீட்டில் மங்களகரமாக இருக்க உதவும். அதனால் பெனிஃபிட்டு எனக்கும் கூட தான் கிடைக்குது இல்லையா. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க, அவங்களும் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ நாள் செய்ய போகிறோம், நம்ம ஆயுசு தீர வரைக்கும் தான் இதெல்லாம் செய்ய போகிறோம். நம்ம செய்கிற வேலைகள்லாம் நம்ம வீட்டில் எப்போவுமே பத்திரமா அங்கே இருக்கும். நினச்சி பார்ப்பாங்க. நம்ம செய்கிற வேலைகள்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நினச்சி பார்ப்பாங்க. கண்டிப்பாக அதுக்குள்ளே பயன் கிடைக்கும். இப்போ நான் வந்து இதில் சுகர் சேர்த்தாச்சு. நம்ம கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் இது கட்டி ஆகிடும். நமக்கு வேறு ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. இதை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு தொட்டுக்கிட்டா போகிறோம். புளி இஞ்சி ரெடி. இது நான் வந்து கொஞ்சம் புளி வந்து சாம்பார் புளி, அதனால தான் வந்து கருப்பாகலை. இஞ்சி நிறையவே போட்டிருக்கேன். நம்ம புளி இஞ்சி ரெடி. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும். இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ எனக்கு காரம் தான் நிறையா தெரியுது. நல்ல காரம் இருக்குது, இஞ்சியோட காரம் இருக்குது, உப்பு கரெக்டாக இருக்குது. இனி சுகர் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலாம். இப்போ சுகர் நான் அதிகமாக போடலை. இப்படி இருக்கட்டும். நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு சாதத்துக்கு தொட்டு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்மளுடைய புளி இஞ்சி. சாதாரண புளி நிறைய போட்டாங்கன்னா அந்த புளி மாத்திரம் இருக்கும். நான் கொஞ்சம் புளி கம்மி பண்ணிக்கிட்டதுனால இப்படி இருக்குது. போதும் புளி, இவ்வளோ போரும் புளி. ஆக்சுவலி நம்ம பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கணும்னா மற்றவங்களுக்கு அந்த இது லுக்கு கூட காமிச்சு கொடுக்கணும் இல்லையா, ப்ரெசன்டேஷன். அப்போ அதுக்கு நிறைய இவ்வளோ புளி எடுப்பாங்க. புளி எடுத்து நல்லா கட்டியாக பிழிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் அந்த புளி அப்படியே டார்க் கலரில் ஆகும். அதாவது ஒரு பிளாக் கலரில் ஆகிடும். இப்போ என்னோடய கரையில் வந்து நான் வந்து அதிகம் புளி சேர்க்காததுனால தான் அப்படி இருக்குது. ஆனால் 2-3 நாள் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே டார்க் கலரில் மாறும். எனக்கு அதில் டேஸ்ட் இருக்குது, அது போகிறோம். ஓகே, புளிஞ்சி எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு நான் அது ப்ராப்பராக வரணும்னா நிறைய இப்போ நாரங்க அளவுக்கு சொன்னேன் இல்லையா, அதை கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கணும். எடுத்து நல்லா கட்டியாக பிழிஞ்சிக்கிட்டு போட்டுட்டு இஞ்சி வந்து இவ்வளோ இஞ்சி போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டுட்டா போதும். நான் வந்து ஆல்ரெடி என்னோடய மெடிசினல் அந்த ஒரு தாட்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் நான் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு இஞ்சி சாப்பிடணும், அது கொஞ்சம் புளியோட டேஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் செல்ஃப் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். சரிக்கும் உள்ள புளி இஞ்சி அப்படின்னா எப்படி இருக்குன்னா
நல்லா கட்டியாக குழகுழான்னு இருக்கும் அந்த புளியில். இஞ்சி வந்து அங்கங்கே சின்னதாக எத்தனோடு சின்னதாக இருக்கும். ஆனால் அது நான் நினைப்பேன் டேஸ்ட்டு இருக்குது, ஓகே, வெறும் புளி மாத்திரம் தான் நம்ம சாப்பிட்றோம், இஞ்சி வந்து அங்கங்கே ஏதாவது இருக்குது. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு இஞ்சி நிறையா நான் போட்டிருக்கேன். அந்த இஞ்சி என்ன கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த புளியெல்லாம் இறங்கி உப்பெல்லாம் இறங்கும்போது இஞ்சியோட அந்த ஒரு கசப்பு தன்மை போய் நமக்கு அது சாப்பிடும்போது நல்லா ஏப்பம் வரும். வயிற்றில் இருக்கிற கெட்ட கேஸு, முடங்கி கிடக்கிற குடலில் முடங்கி கிடக்கிற பொருள் இதெல்லாம் வந்து டைஜஷன் ஆகி போகும். அதை விட டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்து சின்னதாக பீஸ் போட்டு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு ஜூஸ் போட்டு குடிங்க. வயிற்றில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். வாழைத்தண்டு ஜூஸு சாப்பிட்லாம். அப்போ ஓகே, நம்ம புளி இஞ்சி இங்கே செட் ஆயாச்சு. தேங்க்யூ. ஓகே, நம்ம இன்றைக்கி புளி இஞ்சி செய்ய போகிறோம். ஏன்னா கொஞ்சம் டைம் இருக்கும்போது நம்ம ஏதாவது ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா டக்குன்னு ஏதாவது டிஷ் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற சமயத்தில் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதனால நம்ம எப்போவுமே ப்ரீவியஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் எல்லாம் ஏர்லியராக. ஓகே, அப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நமக்கு எண்ணெய் கொஞ்சம் அரை கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்டாச்சு. அதில் கடுகு நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். இனி வந்து கொஞ்சம் வெந்தயம், இன் மலையாளம் உலுவான்னு சொல்லுவா, ஃபெனுக்ரீக். ஓகே, இது வந்துட்டு ஃபெனுக்ரீக், மேத்தி சீட்ஸ்னு ஹிந்தியில் சொல்லுவா. ஸோ ஐ புட்டிங் சம் மேத்தி சீட்ஸ். ஓகே, அடுத்தது கடலைப்பருப்பு. இதுக்கு பேர் லெண்டில்ஸ்ன்னு சொல்லுவா, செனா தால்னு சொல்லுவா ஹிந்தியில், அண்ட் இங்கிலீஷில் லெண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ப்ரோக்கன் சென்னா, அது சிக்பீஸ், அது சிக்பீஸோட ப்ரோக்கன் டால்னு சொல்லலாம். ஓகே, அப்புறம் நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் என்ன சொல்கிறது, தாளிப்பு, தடுக்கான்னு ஹிந்தியில் சொல்லுவா. ஓகே, நம்ம தடுக்கா பண்ண போகிறோம். இப்போ நான் அதுக்கு 3 வற்றல் மிளகா சின்னதாக போட்டுக்கிறேன். இது ஏகதேசம் இந்த ப்ரொசீஜர் எல்லாமே புளியோதரை, புளி மிளகா, இஞ்சிக்கறி, புளி இஞ்சி, புளி சாதம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இது உப்புமாவுக்கும் ஏகதேசம் இதே மாதிரி வரும். சில பேர் வந்து மோரில் உப்புமா பண்ணுவாங்க. அதுக்கும் இந்த வெந்தயம், கடலைப்பருப்பு, கடுகு தாளித்து கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வற்றல் மிளகா, இந்த ரெட் சில்லிஸ் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு கடலைப்பருப்பு போட்டு வெந்தயம் போட்டுட்டு அதில் மோர் விட்டு அதில் வந்து உப்புமா பண்ணுவாங்க. அது மாதிரி அவல் வந்து நனைச்சி வச்சுட்டு மோரில் பிழிஞ்சு வைப்பாங்க, பிழிஞ்சு வச்சுட்டு அதை போடுவாங்க. சும்மா அவங்களுக்கு அந்த ஃபுட்டோட அந்த இது எப்படி தெரியும், ஃபர்மெண்டேஷன் ஃபுட் இஸ் குட் ஃபார் கட்டுன்னு தெரிஞ்சிருக்கோ என்னவோ. அவங்க நல்லா அவங்க நைஸாக குக் பண்ணுறதுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நமக்கு தான் அது தெரியல. காரணம் என்ன இருந்தாலும் உத்தேசம், அதோட பர்பஸ் இஸ் குட் அப்படிங்கிறதுனால வித்தவுட் ஆஸ்கிங் எனி கொஸ்டின்ஸ் வி ஆர் ஃபாலோயிங் டில் த டேட். இப்போ சயின்டிஃபிக்கலி அந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு சவுத் இந்தியன் குக்கிங் இஸ் த பெஸ்ட் குக்கிங்னு சொல்கிறாங்க. ஸோ we are away from diseases with some extent due to this homemade foods இல்லையா, சவுத் இந்தியன் ஹோம்மேட் ஃபுட்ஸ். இப்போ இதில் ஒவ்வொன்றுத்துலேயும் என்னென்னலாம் சக்தி இருக்குதுன்னு சொல்லி நம்ம தெரியவே வேண்டாம். ஆஸ் பர் தேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் we are following. அப்போ நம்ம இஞ்சி கறிக்கு இங்கே நான் வந்து ஜிஞ்சர் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய செய்யணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கிட்டு இது நான் கொஞ்சமாக தான் தொட்டுக்க போகிறோம். அதனால் இது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் புதுசு செஞ்சுக்கலாம். அதுதான் என்னுடைய இது அபிப்பிராயம். நிறைய செஞ்சோன்னா நிறைய பேர் இருந்தாங்கன்னா நிறைய செய்யலாம். ஓகே, அப்போ இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஒரு பெரிய ஹேண்டில் இருக்கிறதா பார்த்து இப்போ இதில் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா, நான் என்னென்னலாம் பேனில் போட்டிருக்கேன். இப்போது வந்து காம்படிஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நம்ம யூஸ் பண்ணுற பேன் வந்து நான்ஸ்டிக் வேணும், புதுசாக வருது, கண்ணாடியில் வருது. இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் வாங்கிட்டே இருந்தோன்னா நம்ம அடுப்படியில் இடமே இருக்காது. அதனால் நம்ம என்ன கையில் வச்சுருக்கோமோ, அதாவது நம்மளுடைய பயோ மெமரின்னு சொல்லுவாள், நமக்கு என்ன நம்மளோட வீட்டில் சொல்லி கொடுத்தாங்களோ அதை செஞ்சால் போதும். புதுசாக நிறைய வாங்கிட்டு இருந்தா மினிமலிசம்ங்கிறது போயிட்டு நமக்கு அதுவே பெரிய டென்ஷன் ஆகிடும். புதியது வாங்கலைன்னா நமக்கு பேக்கில் ஆகிடுவோமோன்ட்டு. ஓகே, புளி பிழியறதுக்கு கை இருக்குது, அதுக்கு மெஷின் இதுக்கு நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். வித்
கம்மியான பாத்திரங்கள் உபயோகிக்கும்போது நமக்கு வீட்டில் டென்ஷன் கம்மியாக இருக்கும். அது எங்கே அரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னே கிச்சனை பெருசாக பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் தப்புன்னு சொல்லலை. இஃப் யூ ஸ்டார்டட் வித் தட் திங் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப நல்லது தான். வித் ஆல் த நியூ ஃபெசிலிட்டி, மைக்ரோவேவ் அவன் அப்படி இப்படின்னு நல்லா ஸ்டார்ட் பண்ணுறது. நாமெல்லாம் வி ஆர் நாட் யூஸ் டு மைக்ரோவேவ் அவன்லாம். அதெல்லாம் வந்துச்சுன்னா கூட நமக்கு அதெல்லாம் மறுபடியும் படிக்க வேண்டியதாக இருக்கும், எப்படி ஹவு டு ஆப்ரேட் மைக்ரோவேவ் அவன் அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாமே, சிம்பிளியாக நம்ம மினிமலிசமாக போனோம்னா அதிகமாக டஞ்சன் இருக்காது. கிச்சனில் பார்த்தீங்கன்னா கம்மியான யுட்டென்சில்ஸ், கொஞ்சம் பாத்திரங்கள், அதையே திருப்பி வெசல்ஸ் வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிப்போம். அது மாதிரி சட்டிங்கிறது சில பாத்திரங்கள் நமக்கு நல்ல பழக்கமாயிடும். நம்ம ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஃபுட் வேல்யூஸ் அதுக்கு வந்துடும். எப்படி அம்மியில் அரைச்சி அம்மிக்கு நல்ல ஒரு வெறும் கல் தான் இருந்தாலும் அந்த அம்மிக்கு ஒரு மருந்தோட பிஹேவியர் வந்துடும். நம்ம ஒரு மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட் பண்ணும்போது எப்படி அவங்க நம்மளோட லெவலுக்கு வந்துடுவாங்களோ அதே மாதிரி நம்ம உபயோகிக்கிற பாத்திரங்கள் நம்மளோட பிஹேவியருக்கு தகுந்த மாதிரி வந்துடும். ஒன்லி திங் யூ ஹாவ் டு குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே சின்னதோ பெருசோ நம்ம குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. இதில் நான் இவ்வளோ புளி தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்குன்னு கூட சொல்ல முடியாது, கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் புளி. இது நான் கரைச்சி விட்டாச்சு. நிறைய எந்திரங்கள், அது இடிக்கிறதுக்கா மிளகா உடிக்கிறதுக்கா, ஏன் இடிகல் இருக்குது, இடிகல்லில் இடித்து போட்டுக்கிறதுக்கு தான் அவ்வளோதான். அதுக்கு ஒரு பெப்பர் இது பண்ணுறதுக்கு பொடிக்கிறதுக்கு ஒரு மிஷினு, அதுக்கு ஒரு காஃபி மிஷினு, அல்ல ஜூஸ் பண்ணுறதுக்குன்னு மிஷினு. இப்போதான் சொல்கிறாங்களே பழத்தை அப்படியே சாப்பிடுங்க அதான் பெனிஃபிட்டுன்னு. பின்ன மிஷினில் போட்டு ஜூஸு பிழிஞ்சு அதோட ஃபைபர்லாம் தூக்கி தோட்டத்தில் களைஞ்சி தேவையில்லாத விஷயம் இல்லையா? நம்மளெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போயிடுவாங்க. நான் கொஞ்சம் அப்படி கையும் காலும் செத்த மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்ச நாளில் அதை வாங்கி இதை வாங்குன்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் தலையில் கட்டிடுவாங்க. எல்லாமே ஈஸின்னு சொல்கிறாங்க இல்லையா? நான் நிறைய பொருள் அந்த மாதிரி வாங்கிட்டு எனக்கு யூஸ் பண்ண தெரியாமல் தூக்கி போட்டுட்டேன். ஓகே, அதனால் நமக்கு தெரிஞ்சது ஓப்பனாக இப்போ கடாயில் ஒரு கரண்டியை வச்சுட்டு செய்ய வேண்டிய வேலைகளை என்னென்னமோ மைக்ரோவேவ் அவனுக்குள்ளே வைக்கணுமா, டெம்பரேச்சர் செட் பண்ணணுமா, நான் உங்களை குற்றப்படுத்தலை. பட் இதுதான் நல்லதுன்னு சொல்கிறேன். கேஸே எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் புதிய கண்டுபிடிப்பு தான், நியூ டிஸ்கவரி மாதிரி தான். அதுவே கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் போகணும். ஒன்லி திங் நம்ம கூட இருந்து சமையல் பண்ணணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம கூட இருந்து குக் பண்ணணுங்கிறது தான் முறை. அது மேலே கண்ணாடி பாத்திரம், அதுக்கு புதிய கண்டுபிடிப்புகள்லாம் வர மிஷின்ஸ் எல்லாம் தேவையில்லை. டர்மரிக் பவுடர் நான் போட்டேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் போட்டேன். நெக்ஸ்ட்டு நான் போட போகிறது உப்பு, கல் உப்பு. நம்ம எவ்வளோதான் நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு போய் இழுத்துக்கிட்டே போனாலும் சில நியூட்ரிஷனிஸ்ட் சொல்கிறது இப்போவும் பழைய காலத்துக்கு நம்மளை இழுத்துட்டு தான் போகிறாங்க. ஏன்னா இதுதான் ஸ்டாண்டர்ட். இது கல்லுப்பு ஸ்டாண்டர்டான விஷயந்தான், என்றைக்குமா பெர்மனெண்ட்டு. அதை வச்சு தான் டெரிவேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் மார்க்கெட்டை அவங்க இன்கம் செய்கிறதுக்கு வேண்டி இது மாதிரிலாம் புதுசாக கண்டுபிடிப்பாங்க. நம்மளோட கல்ச்சர் என்னவோ அது நம்ம ஃபாலோ பண்ணால் போகிறோம். கல்ச்சட்டி அதெல்லாம் பேக்வேர்டு, சில பேர் பேக்வேர்டு போடுறாங்க. கல்ச்சட்டி யூஸ் பண்ணுவாங்க. புளி இந்த மாதிரி புளி ஐட்டம்ஸ்லாம் செய்கிறதுக்கு, ஊறுகாய் போடுறதுக்கெல்லாம் பரணி அப்படிங்கிற ஒரு ஏற்பாடெல்லாம் மாறி இப்போ வேறு கிளாஸ் ஜாரு அப்படி இப்படின்னலாம் நிறைய வந்துருச்சு. அழகழகாக ஜார் வந்துருச்சு. நமக்கு ஆசை, நம்மளோட ஆசை தானே, மனுஷனுக்கு இப்படி ஆசையை காட்டுவாங்க. அவர்கிட்ட அதெல்லாம் தேவையில்லை. டேவில்ஸ் ஒர்க் ஷாப் அதெல்லாம். சீனி அடுத்தது இந்த புளி கொதிக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா மிளகாய் ஆக்சுவலி எண்ணெயில் ஃப்ரை பண்ணலை, ஜஸ்ட் அப்படியே வேக விட போகிறேன். ஏன்னா ஃப்ரை பண்ணினா அந்த ரூமே அப்படியே மிளகாத்தெல்லாம் ஆகிடும். ஸோ இதை அப்படியே நான் வேக விட போகிறேன். பச்சை மிளகாய் இஞ்சியே வேக விட போகிறேன். நம்ம உப்பு மாவுக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இஞ்சி டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுன்னு மாத்திரம் இல்லை, தலையில் மைக்ரைன் ப்ராப்ளம் எல்லாம் வருது, இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வருது, ஜலதோஷம் வருது. இதெல்லாம் டிஸார்டர்ஸ் நம்ம ஏசியில் இருக்கிறதுனாலையோ இல்லை டஸ்ட் அலர்ஜினாலேயோ இல்லை இம்யூனிட்டி குறைஞ்சி போகிறதுனாலே வர அசுகங்கள் தான் இது எல்லாமே. ஆக்சுவலி அதுக்கு எல்லாமே டைஜஷன் ப்ராப்ளத்துக்கும் சரி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கும் சரி இஞ்சி சாப்பிடுவாங்க அந்த காலத்தில் இருக்கவங்க. அதனால தான் ஒன் ஆஃப் த சத்தியில் ஒரு ஐட்டமாக நம்ம இஞ்சி கறி, புளி இஞ்சி எல்லாம் விளம்புவாங்க. ஸோ அதோடைய யூஸ் அப்படிங்கிறது இதில் வி ஆர் ஆடிங் கறி லீவ்ஸ்.
நிறைய கறி லீவ்ஸ். இது வந்துட்டு நிறைய அயன், மெக்னீஷியம், சிங்கு, அயோடின்னு எல்லாம் இருக்குது இந்த கறி லீஃபில். இது வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா என்ன ஆகும்? தைராய்டுக்கு நல்லது, கண் சைட்டுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, ஹேருக்கு நல்லது, வயிற்றில் இருக்கிற எல்லா ஆசிடிக் ப்ராப்ளத்துக்கு எல்லாமே இது நல்லது. அது மாதிரி வெந்தயம் வெரி கூலிங் ஐட்டம் ஆகும். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேர்த்துவோம். வத்தல் மிளகா, கடுகு, சீரகம், உளுந்து பருப்பு, அது கூட வெந்தயம் எல்லாம் அப்படியே கரெக்டாக அந்த செயின் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். இதெல்லாம் யூசஸ்ன்னு பார்த்தா இண்டிவிஜுவலாக பார்த்தா ஹிஸ்ட்ரியே எழுதலாம். அதனால் அதெல்லாம் போக வேண்டாம். நம்ம கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம். இது வந்து ஃபார் டேஸ்ட்டு. இது லாஸ்ட்டு சேர்த்தா போகிறோம். நல்ல இன்க்ரீடியன்ட்ஸு கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் காரம் இருக்கணும் அப்படின்னு. பச்சை மிளகா 5 பச்சை மிளகா நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்க போகுது. பச்சை மிளகாங்கிறது அதுலேயும் ஒரு பிபி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இருக்குது. இன்சுலினை வந்து அதிகமாக சுரக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிற ஆர்கன்ஸு சின்ன வயசுலேருந்தே ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கு. நம்ம வந்து நிறைய கண்ட்ரோல் இல்லாமல் ஸ்வீட் சாப்பிடும்போதும் அந்த இன்சுலின் நிறைய இதாகி வந்து செக்ரிகேட் ஆகிட்டு ஒரு எக்ஸ்டென்ட்டில் அதுக்கப்புறம் இன்சுலின் வராத அளவுக்கு அந்த ஸ்டாக்கு தீர்ந்து போயிடும் அப்படின்ற மாதிரி வந்துடும். அது மாதிரி ஒரு பிரச்சனைலாம் வரும்போது இந்த பச்சை மிளகா அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மாதிரி சில்லி பவுடர்னாலும் சரி, ஸ்பைஸ் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. அது இந்த பச்சை மிளகாயை காய வச்சா தானே வரமிளகாங்கிறது. வரமிளகா வந்து இந்த காது வலியெல்லாம் வரும்போது கொஞ்சம் எண்ணெயெல்லாம் சூடாக்கி விடுவாங்க. ஏன் வேறு எதுலையாவது விடாதல்ல, ஏன் வரமிளகாவில் விடுறாங்க? ஸோ மெடிசன் இன் தேட், அதில் ஒரு மெடிசின் இருக்குது. அதனால தான் நம்ம வத்தல் மிளகா கிள்ளி தாளிச்சிருப்போம். அது மாதிரி கருவேப்பிலை போட்டுக்கோம். கடலைப்பருப்பு ஃபுல்லாக ஃபைபர். நம்ம லெண்டில்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டால் ஃபைபர் உண்டு. பழத்தில் ஃபைபர் உண்டு. வாழைப்பழம், எல்லா வாழைப்பழத்துலேயுமே ஃபைபர் உண்டு. நம்ம அதில் கடலைப்பருப்பு, அதனால தான் சுண்டல்லாம் கோவிலில் பிரசாதமாக கொடுக்குறாங்க. நம்ம இதில் இப்போ இஞ்சி இதில் வெந்துக்கிட்டே இருக்க. ஏன்னா நான் வந்து நிறைய இதில் பார்த்தேன், அமேசான் சொல்லிட்டு பார்த்தா நிறைய கிச்சன் ஆக்சசரிஸ்ன்னு போட்டிருக்கா. கண்ணா பின்னான்னு இருக்குது. அது இருக்குது, இது இருக்குது, ஹோல்டர் அதெல்லாம் வைக்கிறதுக்கே ஒரு இடம் இருக்காது. மணி பர்ஸுக்குள்ளே 5 மணி பர்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு மணி பர்ஸ் தான் நமக்கு தேவை. ஆனால் 5 பர்ஸ் கொடுத்தா அதுக்குள்ளே வச்சு அது வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர், அது வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசர், இப்படியே சொல்லுவாங்களே. எலியை விரட்ட பூனையை வளர்த்தேன், பூனையை வளர்க்க பால் வேணும்னு சொல்லி பசுவை வளர்த்தேன், பசுவை மேய்க்கிறதுக்கு புல்லை கொடுத்தேன், புல்லுக்காக புல் ஒரு நிலத்தை வாங்கி போட்டேன், நிலத்துல புல்லை போட்டேன், அதை பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணேன். மாட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள், புல் வளர்க்குறதுக்கு ஒரு ஆள், பூனையை வளர்க்குறதுக்கு ஒரு ஆள், எலியை விரட்டுறதுக்கு ஒரு அப்படின்னு சொல்லி ஒரு எலிக்கு ஆரம்பித்த அந்த ப்ராசஸ் எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, ஒரு ஆள் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை வந்து அதுக்கப்புறம் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு அந்த மாதிரி பிரச்சனை ஆகி அங்கே டோட்டல் எல்லாமே பஸ்ட் அவுட் ஆகி வீடு வாசல் எல்லாம் சித்திரவதைப்பட்டு அவன் அவசானம் ஒன்றுமே வேண்டான்னா சொல்லி வீட்டை விட்டுட்டு ஓடிட்டான். அதான் எலி பையனே இல்லைன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு கோவம் வந்து வீட்டையே கொளுத்திட்டு போயிட்டானா. அந்த அளவுக்கு நம்ம என்னத்துக்காக சொல்லணும்னா மினிமலிசம் அப்படிங்கிறது இட்ஸ் அ வண்டர்ஃபுல் வேர்ட். நம்ம இருக்கிற சாமான யூட்டன்சில் இப்போ நம்ம யாத்திரைக்கெல்லாம் போகிறோம், கம்மியாக தான் சாமான் எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் நம்ம இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம், ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி அன்னன்னைக்கு யூஸ் பண்ணுற சாமானை அப்படியே யூஸ் அண்ட் த்ரோ ஆனால் கூட கொஞ்சம் கூட நல்லது, வீடு வந்து அடையாது. ஏன்னா வருஷங்களாக நம்ம வீட்டில் வந்து சாமான் சேர்த்து எல்லாமே நம்ம யூஸ் பண்ண சாமானாக இருக்கும். புதுசாக இன்வென்ஷன்ஸ் வரும். ஒன்று ஸ்பாயில் ஆனால் அதை த்ரோ அவுட் பண்ணிவிட்டு அதை அந்த பக்கம் டிமாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கினா பிரச்சனை இல்லை. ஆசைக்காக இப்போ நம்ம ஒரு கப்பு ஒரு ஆசைக்காக வாங்குகிறோம். இது வந்து காஃபி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 1 or 2 cups இஸ் இனஃப். கூடுதலாக கிளாஸ் நிறையா வாங்கி எடுக்கிறது, சில்வர் பாத்திரம் ஒரு பக்கம், பித்தளை ஒரு பாத்திரம் ஒரு பக்கம், தாமிர பாத்திரம் ஒரு பக்கம் அப்படின்னு நிறைய வாங்கினோன்னா வீட்டில் அதை அடுக்கிறதுக்கும் தேய்க்கிறதுக்கு பின்ன அப்படியே அழுக்கு படித்து ஸ்டெயின் ஆகி அதுக்கப்புறம் புளி போட்டு தேய்க்கணும், அதுக்கு ஒரு தேய்க்கிறதுக்குள்ள சாமான் வாங்கணும். ஸோ எல்லாமே கன்ஃபியூஷன்ஸ் ஆகும். நம்ம இருக்கிற வேலைகளை கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக்கிக்கிற வேலை, அதனால தேவையில்லை. அதனால நான் சொல்கிறேன், ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் ஏதாவது படிக்கலாம், ஏதாவது டான்ஸ் படிக்கலாம், இல்லை எக்ஸசைஸ் பண்ணலாம். நம்ம மென்டல் டார்ச்சரை நம்மளே ஜாஸ்தி பண்ணிக்க வேண்டாம். ஓகே, இப்போ இது இப்போ வெந்துட்டுருக்கு. இந்த புளி இஞ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தயிர் சாதத்துக்கு தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம். ஏன்னா அதில் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் ஜாகரி சேர்ப்போம். புளிங்கிறது நம்ம உடம்புல வெள்ளத்தோட ஷார்ட்டேஜ் வரும்போது, வெள்ளம் மலையாளத்தில் சொல்கிறேன், அதாவது நம்ம உடம்புல தண்ணியோட ஷார்ட்டேஜ் வரும்போது இந்த புளி சாப்பிட்டோம்னு சொன்னால் அந்த ஷார்ட்டேஜை பேலன்ஸ் பண்ணணும்.
ஓகே, அப்போ பிளட்டு கூட வந்து ரொம்ப கட்டியாக இருக்குது, தண்ணி இல்லை அப்படிங்கும்போது இது தின்னாக்கி கொடுக்கும். புளி சாப்பிடும்போது ரத்தத்தை கட்டி குறைச்சி தின்னாக்கி ஃப்ளோவை அதிகப்படுத்தும். ஏன்னா ஒரு இப்படி போகிறப்போ ஒரு தண்ணியில் ஓடையில் தண்ணி போகுது, அதுக்கடையில் நம்ம வெஜிடபிள்ஸு மிளகாத்தல் இதெல்லாம் போட்டு அப்படி தடைஞ்சிருச்சுன்னா அந்த தண்ணி அங்கேயே கெட்டி கிடந்து ஓவர்ஃப்ளோயை வெளியில் போக பார்க்கும். அதே மாதிரி தான் நம்ம பிளட் வெசல்ஸில் குப்பையை வாரி போட்டால் எப்படி பிளட் வெசல்ஸ் அடைஞ்சு போயிடுமோ அது மாதிரி அடைஞ்சு போயிடுமா. அதனால் பிளட்டை நல்லா ஃப்ளோ ப்ரெஷர் கூட்டுறதுக்காக என்ன பண்ணுறது, இந்த புளி ஹெல்ப் பண்ணுது. ஸோ வாட்டர் கண்டென்ட்டு பேலன்ஸ் ஆகுது. மஞ்சள் தூள் ஆஸ் யூஷுவல் அங்கே ஃபாரின்லலாம் இப்போ டேப்லெட் ரூபத்தில் கொடுக்குறாங்க. நம்ம டெய்லியுமே ஃபுட்டில் 5 கிராம் வச்சு இப்படி சேர்த்துட்டே வரும்போது அது நமக்கு இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன்ஸ் இதுக்கு எல்லாமே க்யூர் பண்ணும். அதில் அடல்ட்ரேஷன் அதெல்லாம் பார்த்துக்காதீங்க. நமக்கு தெரியுதா, முடிஞ்சதுன்னா பச்சை மஞ்சளை வாங்கி நீங்களே குக் பண்ணி நீங்களே காய வச்சு நீங்களே மிஷினில் கொடுத்து பொடிச்சு மஞ்சள் பொடி யூஸ் பண்ணுங்கள். அதர் பிரான்ச் ஓப்பன் பண்ண வேண்டாம், எல்லாம் கலப்படம் தானே அப்படித்தானே இப்படித்தானே. ஸோ ஃபர்தர் வந்து நம்ம சிந்திக்கவே கூடாது. அந்த பிரான்ச்சை ஓப்பன் பண்ணால் அது போயிட்டே இருக்கும். இது காயப்பொடி நான் போட்டிருக்கேன். காயம் நம்ம ஆல்ரெடி பொரித்து அதில் சேர்த்துருக்கோம், அது போகிறோம். இது இப்போ கொதித்து ஒரு மாதிரி லைட்டாக அந்த இந்த இஞ்சி எல்லாம் வெந்து அதில் எசன்ஸ் இப்படி கலக்கும். அதில் கலந்து அதை அப்புறமா அப்படி குவான்டிட்டி குறைஞ்சி வரும்போது நம்ம ஒரு ஜாகரி போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. என்னென்னலாம் சேர்த்தோம், கடுகு சேர்த்தாச்சு, கடலைப்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, பட்டல் மிளகா, பெருங்காயம், மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் போட்டாச்சு. இஞ்சி பச்சை மிளகா வரைக்கும் போட்டாச்சு. இனி இப்போ இதை அடைச்சி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வேக விடுவோம். ஓகே, நம்ம வந்து பழைய காலம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடிசை, சுற்றிலும் நிறைய இடம் இருக்கும். அந்த இடம் சும்மா இருக்கே சொல்லிட்டு ஒரு மாமரம், ஒரு தென்னை மரம், ஒரு வாழை மரம், பின்ன கொஞ்சம் கத்திரிக்காய் செடியெல்லாம் வளர்த்து. இன்றைக்கி பில்டிங் பெருசாகிடுச்சு, அது பெருக்கிறதுக்கும் துடைக்கிறதுக்குமே பெரிய கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளியில் தான் போவாங்க. பாத்ரூம் போகிறது ஆனாலும் வெளியில் தான், குளிக்கிறது ஆனாலும் வெளியில் ஒரு பாத்ரூம், அதை தண்ணி கூட அப்படியே தோட்டத்துக்கு போயிடும். இப்போது ட்ரைனேஜ் பிளாக்கு, அதை அங்கே கூப்பிடு இதை கூப்பிடுன்னு சொல்லிட்டு பிரச்சனை அதிகமாக இருக்குது. இது எல்லாமே என்னது, நம்மளோட டெவலப்மெண்ட்ஸ், நம்மளோட ஆசை ஜாஸ்தியாக போயிட்டே இருக்க பிரச்சனைகளும் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்டெண்டுக்கு மேலே நம்ம ஒரு ரிவர்ஸ் அடிக்கிறதுக்கு பார்ப்போம். நான் பேசாமல் எங்கள் அம்மாவுக்கு சின்ன குழந்தையாகவே இருந்திருக்கலாம், அந்த காலத்திலே இருந்திருக்கலாம். அந்த காலத்தில் நேச்சுரலான நிறைய காய்கறிகள், கீரைகள், பயறு வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். நமக்கு எது தேவையோ அது மட்டும் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ அப்போ சாப்பிட்ட ஸ்வீட்ஸில் கூட நமக்கு எந்த ஆபத்துமே இல்லை. இப்போ ஸ்வீட்ஸ் சாப்பிடும். ஏன்னா சின்ன வயசில் நமக்கு நிறைய நியூட்ரிஷன் தேவை வளர்கிறதுக்கு, க்ரோயிங் ஹார்மோன்ஸ். ஆனால் ஒரு வென் வி ரீச்டு டு 40 இயர்ஸுக்கெல்லாம் நமக்கு எக்ஸசைஸு இல்லை. ஏன்னா வீட்டு வேலை செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யறதுங்கிற கன்ஃபியூஷனில் இருக்கிற இடம் தான் அந்த 40ங்கிற ஏஜ். அதனால் எக்ஸசைஸ் இருக்காது, ஒரு மாதிரி டல்லாகும், ஹார்மோன்ஸ் எல்லாமே ட்ரை அவுட் ஆகி போயிடும், நிறைய ஹார்மோன்ஸ் வந்து செயல் இல்லாமல் போயிடும். அதனால நமக்கு இம்யூன் பவர் குறையிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த டைமில் திருப்பி ஒன்று கூட சைல்டுஹுட்டில் நம்ம மாறணும். அதுக்கு அதிகமான வேலை பலுவை தலையில் தூக்கி வச்சுட்ருக்காம ஃப்ரீயாக இருக்க பார்க்கணும். மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்போது நிறைய நம்ம ஆக்டிவிட்டிஸ் செய்யறதுக்காக பிளான் பண்ணணும். நம்ம திருப்பி கூட இந்த ரீடிசைன் பண்ணணும், நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து ரீடிசைன் பண்ணணும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நிறைய படிக்கிறதுக்கும் செய்யறதுக்கெல்லாம். எந்த வேலை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அதை மட்டும் செய்யுங்க. பிடிக்காத வேலையை தயவாக செய்யாதீங்க. ஏன்னா ஒரு இன்கம்காக பிடிக்காத வேலையை செய்கிறது கூட ஒரு விதத்தில் அடிமை தான், ஸ்லேவ் ஆக்டிவிட்டி தான். ஏன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக போக மற்றவங்க அது நமக்கு ஓவர்லோடு ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காது, இருக்கிற வேலையை எல்லாருமா சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற நினைப்பு அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. நோ ப்ராப்ளம், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் நேரத்தை ப்ரிப்பேர் பண்ணி, மிளகா பொடியானாலும் சரி, ஒரு ஊறுகாய் போடலாம் இருந்தாலும் சரி, நாளைக்கு இட்லினா இன்றைக்கி மாவு அரைச்சி வச்சுக்கிறது, நாளைக்கு வெளியூர் போகிறதுனா இன்றைக்கே பேக் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறது, லக்கேஜ் ரெடி பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம வந்து நிறைய பிரெயினை ப்ரோக்ராமிங் பண்ணிக்கிட்டே இருக்க நமக்கு நிறைய, அதாவது இப்போ 10% தான் என்கிட்ட அறிவு இருக்குது அப்படின்னா அதில் 1% தான் எனக்கு கொடுக்க முடியும். அதே எனக்கு 100% அறிவு இருக்குன்னா 10% அறிவு மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அதே எனக்கு 1000 மடங்கு இருக்குது அப்படின்னா எனக்கு 100% கொடுக்க முடியுது. அது மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக நாலேஜ் இருக்கோ, எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா வருதோ, அப்போது நமக்கு கொடுக்குற அந்த
ப்ராடக்ட் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் சீக்கிரமாகவும் செய்ய முடியும். இப்போ நம்ம சமையல் பண்ணி 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 கற்றுக்கிட்டோம், கோலம் போட்டு 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 கற்றுக்கிட்டோம். துணி நினைக்கிறதுக்குலாம் டக்கு டக்கு டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம ரொம்ப பிராவீண்யம் சொல்லுவாங்க, ரொம்ப பண்டித், அதாவது வெரி என்ன சொல்கிறது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். ஸோ நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நமக்கு டக்கு டக்கு டக்குன்னு யாருமே சொல்ல வேண்டியதில்லை, புஸ்தகத்தை பார்த்து வாசிக்க வேண்டியது இல்லை. தன்னைத்தானே இது போட அதை போடுன்னு எனக்கு எல்லாமே இந்த பிரெயின் சொல்லிடும். ஏன்னா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க ஜோலிகள் எப்போவுமே சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம அப்படி அடுப்படையில் நின்றுக்கிட்டே வேலை செய்யணும். ஒன்லி திங், நம்ம செய்கிற வேலைகளுக்கு மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஏன்ற ஒரு வருத்தம் எப்போவுமே எல்லா லேடிஸ்க்குமே இருக்கும். அது இடையில ஒரு ஃப்ளக்சுவேஷன், சைன் வேவ் மாதிரி. சில சமயத்தில் பயங்கர உற்சாகமாக இருப்பாங்க, சில சமயத்தில் டல் ஆகிடுவாங்க. நம்மளை யாருமே கண்டுக்கலை, அப்ரிஷியேட் பண்ணலை, நான் இவ்வளோ அழகாக சமர்த்தாக ஸ்மார்ட்டாக எல்லாம் செய்கிறேன். ஸ்மார்ட்டாக செய்யுங்க. அந்த ஃப்ரீ டைமில் நமக்கு என்ன வேணுமோ அதை படிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு நிறைய படிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கூட படிக்கலாம். அதே சமயம் எக்ஸசைஸு செய்யணும். கொஞ்சம் எல்லாம் ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் 5 மணிக்கெல்லாம் எழுந்திருந்து லைட்டாக கை காலெலாம் வலிக்குதுன்னா, இப்போ நான் அன்றைக்கி என்ன பண்ணேன்னா, கால் சரியான வலியாக இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், காலை நல்லா கொஞ்சம் நேரம் வெந்நீரில் வச்சு அதில் ஷாம்புவெல்லாம் போட்டு காலை நல்லா தேய்ச்சி கழுகினேன். ப்ரஷ் எல்லாம் போட்டு நகத்தை எல்லாம் க்ளீன் செய்து நல்லா காலெல்லாம் சுத்தம் பண்ணும்போது எனக்கு அந்த கால் வலி கொஞ்சம் குறைஞ்சிது. அது காரணம் நரம்பு சுளுக்கி உள்ளே இருக்குது. அப்போ அதுக்கு ஒன்று ஆயில் நல்லா சூடு பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி அதை அழகாக நல்லா ஸ்க்ரப்பு போட்டு கழுகி கொஞ்சம் இதெல்லாம் மசாஜ் எல்லாம் பண்ணும்போது அந்த வலி போயிடும். அது மசாஜ் கூட ஒரு கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டாக தெரியும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறோம், அது கூட்டத்தில் நடக்கவும் வேணும். அப்படின்னா சில சமயத்தில் போயிட்டு வரதுக்கு கூட 10 வேலை இங்கே வீட்டில் காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வெளியில் போக ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு வேலையை மாற்றி 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 வந்துகிட்டே இருக்கும். அதனால் வீட்டை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற வேலை இருக்கிறதுனால வெளியில் போக முடியாட்டி கூட இந்த மாதிரி மசாஜ் வில் ஹெல்ப் யூ டு இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த். நம்ம வந்து இந்த மாதிரி இஞ்சி மாதிரி ஃபுட்டு மெடிசன், அதாவது அறுசுவை உணவிலேயே உணவே மருந்து அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி, உணவே மருந்துன்னு சொன்னாங்க. பிரகிருதி, இயற்கை தான் தெய்வம்னு சொன்னாங்க அந்த காலத்தில். எதுக்காக? நான் மழையை நேசிக்கணும், மழை இல்லாத சமயத்தில் தண்ணியை சேமிக்கணும், வெயில் இருக்க சமயத்தில் பொருட்களை காய வச்சு சுத்தப்படுத்தி வச்சுக்கணும், வீட்டை சுத்தப்படுத்தி வச்சுக்கணும், ஒவ்வொரு திருவிழா வரும்போது வீட்டை எப்படி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும், அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கணும், பழைய குப்பையெல்லாம் தூக்கி வெளியில் போட்டுட்டு சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் அழகாக நம்ம அடுக்கி வச்சுக்கிட்டோம்னா ஒரு பட்டன்னு ஒரு ஜோலி செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு அந்த கோடவுன் எல்லாம் கிளியர் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக வேலை முடியும். நமக்கு அந்த அந்த ஃபாஸ்டராக செய்யறதுக்குள்ள ஸ்மார்ட்டராக மாறிடுவோம். ஹார்ட் ஒர்க்கெல்லாம் அங்கே ஸ்மார்ட் ஒர்க் ஆகிடும். மற்றவங்கள ப்ளேம் பண்ணாமல் நம்மளால் என்ன செய்ய முடியும் அதை மட்டும் சிந்திச்சா நமக்கு வி ஹாவ் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ். அதாவது நீங்கள் அதை வந்து ஒரு பாரமாக நினச்சா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்படியே நிற்கும். அதுக்கே நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற ஒரு ஆளாக மாறிட்டா எல்லாமே நீங்கள் டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எவ்வளோ லேடிஸு என்னென்னலாமோ செய்கிறாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கு இல்லையா? இப்போது உங்களுக்கும் யூடியூப்பில் க்ரியேட்டர் ஆகிட்டு இந்த மாதிரி உங்களுடைய இதெல்லாம் செய்யலாம். அதனால் நீங்கள் சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது எல்லாமே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், ஓன் தாட்ஸு, என்னுடைய அனுபவங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னோட பர்சனல் தாட்ஸு, ஃபீலிங்ஸு, நான் அனுபவித்த இதெல்லாம் கஷ்டங்கள், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் அந்த மாதிரிலாம் வர அளவுக்கு நம்ம விட வேண்டியதில்லை. இப்போ இதை ஆல்ரெடி கொஞ்சம் கட்டி ஆகிட்டே இருக்குது. இது இஞ்சியெல்லாம் நமக்கு நல்லா வெந்து சேர்ந்தாச்சு. இப்போ இதில் வந்து எல்லா சுவையும் 6 சுவை நமக்கு உணவு, அறுசுவை உணவு. இந்த இஞ்சி கறிங்கிறது 101 கறிக்கு சமம்னு சொல்லி ஒரு மகான் சொல்லியிருக்காரு. 101 கறிக்கு சமம்னு. அப்போ இந்த 101 கறியில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு இனிப்பு சுவையை கூட சேர்க்க போகிறோம். அதை லாஸ்ட்டு. ஓகே, நம்ம வெல்லம் இப்போ பவுடர் ஆகிடுச்சு. ஏன்னா வெல்லம் இத்தனோடு போடுறதுக்கு பதிலாக இது வந்து சர்க்கரையில் அவ்வளோவா இனிப்பு இல்லை. ஸோ கொஞ்சம் நான் போடுறேன், சர்க்கரை போடுறேன். இந்த புளி வந்து பச்சை வாசனையெல்லாம் மாறிடும். இவ்வளோ நேரமாக கொதிச்சதுனால புளி வந்து பச்சை வாசனை மாறிடுச்சு. இது ரொம்ப கட்டி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் கூட வெந்நீர் சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம தொட்டுக்கிறதுக்கு வேணும் இல்லையா. இது இவ்வளோ சீக்கிரமாக வற்றி போயிடுன்னு நான் நினைக்கல. கொஞ்சம் கூட தண்ணி வச்சு அந்த தண்ணி அதில் விட்டுக்கலாம். ஓகே,
ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆயிலில் பொரிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம ஹோம்லியாக ஏதாவது அது மாதிரி கிரேவிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது சாப்பிட்றதுக்கு கொதி வருது, எனக்கு அதை அப்படி சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் வரும்போது லைட்டாக சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் அந்த நினைப்பு வரும்போது நம்ம வேறு ஏதாவது ஐட்டம்ஸை வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும். வயிறு ஃபுல்லாக சாப்பிடும்போது அந்த கெட்ட சாமான் அந்த மாதிரி பொரிச்சது வறுத்தது அதெல்லாம் பார்க்கும்போது யாராவது டிவியில் காமிச்சா கூட நமக்கு அந்த கிரேவிங்ஸ் வந்துடும். அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், உங்களோட வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நினப்பு உங்களை ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு தோணும். ஏன்னா வயிறு நிறைய சாப்பிட்டவங்களுக்கு வேறு ஏதாவது கொண்டு கொடுத்தா வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் கெட்ட ஃபுட்டை சாப்பிடாம இருக்கிறதுக்கு டைமுக்குள்ளார வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக பண்ணி சாப்பிட்றணும். இப்போ அவல் இருக்குது, தேங்காய் போட்டு வெல்லம் போட்டு நம்ம கிண்டி சாப்பிட்றலாம். இது மாதிரி பிஸ்கெட்டு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா டக்குன்னு கொஞ்சம் சப்பாத்தி மாவை பருத்தி ஒரு பூரி போட்டு நம்ம கையில் கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் வெல்லம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இந்த பிஸ்கெட் சாப்பிட வேண்டாம். பிஸ்கெட்டில் நிறைய சுகர் இருக்குது. அப்போ நம்ம பூரி பண்ணும்போது நம்ம பார்த்து தான் பண்ணுவோம் இல்லையா, கெட்ட சாமான் நம்ம வீட்டில் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது பண்ணிக்கணும். இப்போ நம்ம சொல்கிறதுன்னா நிறைய நவதானியங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி வறுத்து மல்டிகிரெயின் கஞ்சி மாதிரி பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அதே சர்க்கரை போட்டு லட்டு பண்ணி வச்சுக்கலாம், அதை சாப்பிட்லாம். அப்புறம் இப்போ வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்னு இப்போ வராங்க, நிறைய சீட்ஸ் எல்லாம் விற்கிது இல்லையா, சன்ஃப்ளவரு, ஷியா சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, கேஷ்நட்டு, பதாம், பிஸ்தா, இது எல்லாமே ஒரு 50 கிராம் வச்சு வாங்கி நம்ம வறுத்து லைட்டாக இந்த சர்க்கரை பாவு காய்ச்சி அதில் போட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். அது மாதிரி தேங்காய், கொட்டை தேங்காய் இருக்கு இல்லையா, நல்லா விளைஞ்ச தேங்காய், கொட்டை தேங்காய், அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, எண்ணெய் காய்ச்சறதுக்கு தான் அது உதவுங்கிற மாதிரி உள்ள வரும்போது அதுவும் ஒரு ட்ரை ஃப்ரூட்டு தான். அப்போ அதையும் சின்னதாக பொடி பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதையும் இதில் போட்டு மாதிரி லட்டு மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அந்த மாதிரி கிரேவிங்ஸ் வரும்போது பிஸா திங்கணும், அது மாதிரி தின்னணும். பிஸா திங்கணும் தோணுச்சா உங்களுக்கு சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்ருங்க, பிஸ்கெட் திங்கணும் தெரிஞ்சா ஒரு பூரி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க, வேறு ஏதாவது சாக்லேட் பண்ணி சாப்பிடணும்னு தோணுச்சா அப்போ நம்ம இந்த லட்டுவை பண்ணி சாப்பிட்டுக்கிறது. இது மாதிரி ஏதாவது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருந்து நம்ம வெயிட்டை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணினோன்னா தான் நம்மளால் நடக்க முடியும். நம்ம ஓவர் வெயிட் ஒபிசிட்டியெல்லாம் வந்துச்சுன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் ஃபுட் ஸ்டைலு கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஃபுட் ஸ்டைலுனால் நம்ம பழைய காலத்தில் அம்மா அப்பா சாப்பிட்டுட்டு இருந்த அந்த சாப்பாடு சாப்பிட்டதுனால எந்த ஆபத்தும் வராது. ஆனால் இப்போ நியூ ஸ்டைல் இன்ட்ரடியூஸ் ஆனதுனால அதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கோம். அந்த பழக்கத்தை திருப்பி மாற்றிட்டு அழிச்சிட்டு மறுபடியும் பழைய காலத்துக்கு போகணும், அவ்வளோதான். நீங்கள் வீட்டில் பண்ணுற மீன் குழம்பா இருந்தாலும் சரி, புளிக்குழம்பா இருந்தாலும் சரி, இல்லை குருமா ஆனாலும் சரி, ஒன்றும் தப்பில்லை. எல்லாமே ஒரு கறி பண்ணினா அவ்வளோத்தையுமே ஒரு ஆள் சாப்பிட போகிறதில்ல. இப்போ இவ்வளோ கறி பண்ணினா எத்தனை பேர் சாப்பிடுவோம்? வீட்டில் இருக்க எல்லாருமே பல நாட்கள் சாப்பிட்லாம். இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் பண்ணினோன்னா நம்ம இத்தனோடு போட்டோம்னா நம்ம புளி சாதத்துக்கு ரெடி பண்ணிடலாம். அப்போ அதுக்கு ஏதாவது கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, அது மாதிரி பச்சை வெஜிடபிள்ஸ், பச்சையாக சாப்பிட முடிஞ்ச வெஜிடபிள்ஸு பச்சையாக சாப்பிட்லாம். ரைத்தா பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு நல்லா கட்டி தயிரில் இது பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர் இல்லாமல் வீட்டிலே பண்ணிக்கிறாங்க இல்லையா, பாலை வந்து காய்ச்சி அதில் லெமன் பிழிஞ்சு அதை அப்படியே ப்ரெஸ்ஸில் போட்டு பன்னீர் ப்ரெஸ்ஸுன்னே கிடைக்குது. இப்போ அதில் வச்சு அமுக்கி அந்த இதிலே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி கறியை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டுக்கலாம், பூரி கிழங்கு பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சு வச்சா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்றோம். அப்போ வெஜிடபிள்ஸு, ரைத்தா, சலாடு, ஃப்ரூட்ஸு, ஜூஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது. ஜூஸுக்கு பதிலாக நம்ம பழங்களை கடித்து சாப்பிட தான் ட்ரை பண்ணணும். அப்படி வேறு வழி இல்லைன்னா ஜூஸு சுகர் போடாமல் சாப்பிட்டுக்கணும். அப்படி ரொம்ப சுகர் இப்போ இருக்குது ஆல்ரெடி அப்படிங்கும்போது நிறைய மாம்பழம், ஜாக் ஃப்ரூட்டு, பழாப்பழம், அது மாதிரி நிறையா சுகர் ஆல்ரெடி இருக்கிற பழங்களை சாப்பிடாம கொஞ்சம் கம்மியாக சுகர் இருக்கப்பட்ட பழங்களை சாப்பிட்டுக்கலாம். ஆரஞ்சுங்கிறது சிட்ரிக் ஃப்ரூட்டு, ஒரு கொஞ்சமாக ஆரஞ்சை வந்து அந்த விதையை நீக்கிட்டு பிழிஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி சில காரியங்களை தண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். இதெல்லாம் கொஞ்சம் அசிடிக் ஆகக்கூடிய விஷயங்களுக்கும் தண்ணி சேர்த்து சாப்பிட்டுக்கணும். சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிக்கணும். சாப்பிட்றதுக்கு இடையில சும்மா கொஞ்சமாக தண்ணி குடிச்சிக்கணும் தவிர, ஏன்னா டைஜஷனை பாதிக்கும். டைஜஷனுக்கு வயிற்றில் வந்து ஆசிட் ஒன்று இருக்குது. அந்த ஆசிட் வந்து தண்ணி ஊற்றிடுச்சுன்னா அது நியூட்ரலைஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம டைஜஷனுக்கு ஆசிட் தேவை. அதனால தான் நம்ம சாப்பிடும்போது தண்ணி குடிக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த ஆசிட் வந்து பேஸாக மாறிடுச்சுன்னா அவங்களுக்கு டைஜஷன் ப்ராசஸ் ரொம்ப லேட் ஆகும்.
அதனால சில பேருக்கு சாப்பாடு வயிறு பசி தாங்க முடியாது. நம்ம இவ்வளோ சோறு தான் சாப்பிடணும், பக்கத்தில் 2 சப்பாத்தி கூட வச்சுக்கணும், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் பண்ணிக்கணும், கொஞ்சம் மோர் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு கார்போஹைட்ரேட் கம்மியாகும். கொஞ்சம் பயறு ப்ரோட்டீன்ஸு, கொஞ்சம் என்ன சொல்கிறது சலாடு, கொஞ்சம் ஜூஸு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வயத்தை நிறச்சிக்க பார்த்துக்கணும். அது மாதிரிலாம் பண்ணி கொஞ்சம் எக்ஸசைஸு, நல்ல ஸ்லீப்பு, நிறைய 7 மணி நேரம் 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். அதுக்கப்புறம் ஹைஜீனிக்காக டெய்லி துணி வாஷ் பண்ணி போட்டுக்கிறது, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, சாமி கும்பிட்றது. வெளியில் கோவிலில் போய் சாமி கும்பிட்றாங்களோ இல்லையோ, வீட்டில் இருக்கிற பூஜை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிட்டாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இஷ்டப்பட்டு செய்யுங்க, பிடிக்கலைன்னா செய்ய வேண்டாம். யாரும் கம்பல் பண்ணி செய்கிறதானா செய்யக்கூடாது. உங்களுக்காகவே உடம்புல சக்தி வந்துடுச்சுன்னா எந்த வேலையும் உங்களுக்கு பலுவாக தெரியாது. உங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்னா அந்த வேலை செய்யும்போது உங்களுக்கு கோபம் வரும். அதனால் வேலைக்காரி வைக்கிறதானா வேலைக்காரி வச்சுக்கோங்க. எப்படியோ வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும். வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. அதை எப்படி வேணால் ரீடிசைன் பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கு நம்ம ப்ளேம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை. இப்போ என்னோடய வீட்டில் வந்து குழந்தைகள்லாம் ராத்திரி வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. கொஞ்ச நாள் நான் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் மட்டும் இப்படி கடந்து கஷ்டப்படுறேனே, மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லி. பட் அது வந்து இல்லையே, நாம வேணும்னா செய்யலாம், வேண்டாம்னா நம்ம குடும்பம் நல்லா ஃபினான்ஷியலி நல்லா இருக்கணும், நல்ல தெய்வீகமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் செய்யணும். நமக்கு தோணுற தாட்ஸை நம்மளோட வீட்டில் மங்களகரமாக இருக்க உதவும். அதனால் பெனிஃபிட்டு எனக்கும் கூட தான் கிடைக்குது இல்லையா. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க, அவங்களும் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ நாள் செய்ய போகிறோம், நம்ம ஆயுசு தீர வரைக்கும் தான் அதெல்லாம் செய்ய போகிறோம். நம்ம செய்த வேலைகள்லாம் நம்ம வீட்டில் எப்போவுமே பத்திரமா அங்கே இருக்கும். நினச்சி பார்ப்பாங்க, நம்ம செய்கிற வேலைகள்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நினச்சி பார்ப்பாங்க. கண்டிப்பாக அதுக்குள்ளே பயன் கிடைக்கும். இப்போ நான் வந்து இதில் சுகர் சேர்த்தாச்சு, நம்ம கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் இது கட்டி ஆகிடும். நம்ம இது வேறு ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. இதை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு தொட்டுக்கிட்டா போகிறோம். புளி இஞ்சி ரெடி. இது நான் வந்து கொஞ்சம் புளி வந்து சாம்பார் புளி, அதனால தான் வந்து கருப்பாக ஆகலை. இஞ்சி நிறையவே போட்டிருக்கேன். நம்ம புளி இஞ்சி ரெடி. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும். இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ எனக்கு காரம் தான் நிறைய தெரியுது. நல்ல காரம் இருக்குது, இஞ்சியோட காரம் இருக்குது, உப்பு கரெக்டாக இருக்குது. இனி சுகர் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலாம். இப்போ சுகர் நான் அதிகமாக போடலை. இப்படி இருக்கட்டும். நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு சாதத்துக்கு தொட்டு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்மளுடைய புளி இஞ்சி. சாதாரண புளி நிறைய போட்டாங்கன்னா அந்த புளி மாத்திரம் இருக்கும். நான் கொஞ்சம் புளி கம்மி பண்ணிக்கிட்டதுனால இப்படி இருக்குது. போதும் புளி, இவ்வளோ போரும் புளி. ஆக்சுவலி நம்ம பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கணும்னா மற்றவங்களுக்கு அந்த இது லுக்கு கூட காமிச்சு கொடுக்கணும் இல்லையா, ப்ரெசன்டேஷன். அப்போ அதுக்கு நிறைய இவ்வளோ புளி எடுப்பாங்க. புளி எடுத்து நல்லா கட்டியாக பிழிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் அந்த புளி அப்படியே டார்க் கலரில் ஆறும், அதாவது ஒரு பிளாக் கலரில் ஆகிடும். இப்போ என்னோடய கறியில் வந்து நான் வந்து அதிகம் புளி சேர்க்காததுனால தான் அப்படி இருக்குது. ஆனால் 2-3 நாள் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே டார்க் கலரில் மாறும். எனக்கு அதில் டேஸ்ட் இருக்காது போகிறோம். ஓகே, புளிஞ்சி எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு நான் அது ப்ராப்பராக வரணும்னா நிறைய, இப்போ நாரங்க அளவுக்கு சொன்னேன் இல்லையா, அதை கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கணும். எடுத்து நல்லா கட்டியாக பிழிஞ்சிக்கிட்டு போட்டுட்டு, இஞ்சி வந்து இவ்வளோ இஞ்சி போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டுட்டா போதும். நான் வந்து ஆல்ரெடி என்னோடய மெடிசினல் அந்த ஒரு தாட்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் நான் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு இஞ்சி சாப்பிடணும், அது கொஞ்சம் புளியோட டேஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் செல்ஃப் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். சரிக்கும் உள்ள புளி இஞ்சி அப்படின்னா எப்படி இருக்குன்னா நல்லா கட்டியாக குழகுழான்னு இருக்கும் அந்த புளியில். இஞ்சி வந்து அங்கங்கே சின்னதாக எத்தனோடு சின்னதாக இருக்கும். ஆனால் அது நான் நினைப்பேன் டேஸ்ட்டு இருக்குது, ஓகே, வெறும் புளி மாத்திரம் தான் நம்ம சாப்பிட்றோம், இஞ்சி வந்து அங்கங்கே ஏதாவது இருக்குது. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு இஞ்சி நிறையா நான் போட்டிருக்கேன். அந்த இஞ்சி என்ன கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த புளியெல்லாம் இறங்கி உப்பெல்லாம் இறங்கும்போது இஞ்சியோட வந்து ஒரு கசப்பு தன்மை போய் நமக்கு அதை சாப்பிடும்போது நல்லா ஏப்பம் வரும். வயிற்றில் இருக்கிற கெட்ட கேஸு, முடங்கி கிடக்கிற குடலில் முடங்கி கிடக்கிற பொருள் இதெல்லாம் வந்து டைஜஷன் ஆகி போகும். அதை விட டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்து சின்னதாக பீஸ் போட்டு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு ஜூஸ் போட்டு குடிங்க. வயிற்றில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். வாழைத்தண்டு ஜூஸு சாப்பிட்லாம். அப்போ ஓகே, நம்ம புளி இஞ்சி இங்கே செட் ஆயாச்சு. தேங்க்யூ.